ஸ்ரீ பொன்னம்பல சுவாமி நமோ நமக. ஜெய ஜெய பொன்னம்பல சுவாமி நமோ நமக. சத்குரு பொன்னம்பல சுவாமி நமோ நமக. ஓம் பொன்னம்பல சுவாமி நமோ நமக. ஸ்ரீ பொன்னம்பல சுவாமி நமோ நமக. ஜெய ஜெய பொன்னம்பல சுவாமி நமோ நமக. சத்குரு பொன்னம்பல சுவாமி நமோ நமக. ஓம் பொன்னம்பல சுவாமி நமோ நமக. ஸ்ரீ பொன்னம்பல சுவாமி நமோ நமக. ஜெய ஜெய பொன்னம்பல சுவாமி நமோ நமக. சத்குரு பொன்னம்பல சுவாமி நமோ நமக. யானை முகத்தனை இந்தினி இளம் பிறை போலும் நீரை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை குந்தியில் வைத்தடி போற்றுகின்றேன். தந்தையும் நீயே, தாயும் நீயே, சத்குருநாதனும் நீயே, சிந்தையும் துருகி தேடி செம்பாக்கம் தேசிகனுருவையும் கண்டேன். பைந்தமிழ் எமக்கருள் பொன்னம்பலவனே பரமதேசிகனே. யாமோதிய கல்வியும் எம்மறிவும் தாமே பெற வேலவர் தந்ததனால் பூமேல் மயல் போய் அறமை புணர்வீர் நாமேல் நடவீர் நடவீரினியே. எல்லாம் செயல் கூறும் என்னானை அம்பலத்தே எல்லாம் வல்லாண்டனேற்று அரகர நம பார்வதி பதையே. நாடுடைய சிவனே போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, அண்ணாமலையும் அண்ணா போற்றி, ஆவாய் கனகத்திரளே போற்றி, திருக்கள் குன்றின் செல்வா போற்றி, சத்குரு பொன்னம்பல சுவாமிகள், இளைய பொன்னம்பல சுவாமிகள், சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம். தென்தில்லை மன்றின் உள்ளாடி போற்றி, மின்னேரணைய பூங்கடல்கள் அடைந்தார் கடந்தார் வியன் உலகம் பொன்னேரணைய மலர் கொண்டு போற்றா நின்றார் அமரெல்லாம். கல்லேரணைய மனக்கடையாய் கழி கொண்டு அமர கடல் வீழ்ந்த என் நேரணைய இனி உன்னை வண்ணம் இயப்பாயே. என்னார் அறியா பதம் தந்தாய் யானது அறியாதே கேட்டேன். உன்னால் ஒன்றும் குறைவு இல்லை, உடையாய் அடிமைக்கு ஆர் என்பேன். உன்னை பணிந்தேத்தும் பழைய அடியாரோடும் கூடாது என் நாயகமே பின்பற்றிக்கு இருந்தே நோய்க்கு விருந்தாயே. சீனமின்றி நோட்டு இன்றி செறிவே இன்றி அறிவு இன்றி தோரின் தாய் பூக்காட்டா சுழன்று விழுந்து கிடப்பேனை வழிகாட்டி உலக வெளியேற கோரங்காட்டிலாண்டானே கொடியே என்றோ கூறுவதே. கெடுவேன் கெடுமா கெடுகின்றேன் கேடு இல்லாதார் பழி
கொண்டாய் படுவே படுவது எல்லாம் பற்றால் பின்னே பயன் என்னே கொடுமாநகரத்தில் அழுந்தாவே காத்து ஆட்கொள்ளும் குருமணியே நடுவாய் நில்லாது ஒளிந்ததால் நன்றோ எங்கள் நாயகமே. ஆயாய் முளையை தருவானே தாராது ஒழிந்தா சவலையாய் நாயேன் கழிந்து போவேனோ நம்பி நீதான் நல்குதியே தாயே என்று உன்னால் அடைந்தேன் தயாளி என்பால் இல்லையே நாயே நடிமை உடனாக ஆனாய் நான் தான் கேட்டாவோ கோவே அருள பேசாவோ கொடியே கெடவே அமையுமே ஆவா என்ன விடில் என்னை அஞ்சேல் என்பார் ஆரோதான் சாவார் எல்லாம் என்றளவோ தக்கவாரென்று எண்ணாதோ தேரில்லை நடமாடி திகைத்தேனிதான் பேசாயே. அரியை குதிரை மரியாக்கி ஞானம் எல்லாம் நிகழ்வித்து பெரிய தென்னன் மதுரையெல்லாம் பிச்சது ஏற்றும் பெருந்துரையாய் அரிய பொருளே அவிநாசி அப்பா வாணி வெல்லமே பெரிய அரிய பரஞ்சோதி செய்வது ஒன்றும் அறியேனே. தெரிய அரிய பரஞ்சோதி செய்வது ஒன்றும் அறியேனே பெரிய அரிய பரஞ்சோதி செய்வது ஒன்றும் அறியேனே. சிவா திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனே போற்றி ஞானமும் நிறைவா போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. அன்பார்ந்த சிவனடியார் பெருமக்களே, பொன்னமல குருநாதருடைய சீடர்களே, அடியார் பெருமக்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு 16வது சத்சங்கமாகிய இந்த நன்னாளிலே உங்கள் அனைவரையும் சந்தித்து குருவருள் மற்றும் திருவருள் கூட்டிய வண்ணம் இப்பொழுது நம்ம அந்த சத்சங்கத்துக்குள்ளே செல்வோம். 11 சத்சங்கமா தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பொன்னமல குருநாதருடைய ஆசீர்வாதத்தினாலே இது சாத்தியமாகிறது. 5வது சத்சங்கத்திலிருந்து நம்ம மேல போய் பண்ணோம். இங்க நம்ம தெருவில் விநாயகர் கும்பாபிஷேகம் ஆகி இன்னைக்கு 48வது நாள் மண்டல பூஜை சங்காபிஷேகத்தோட நடைபெறுகிறது. மந்திர ஒலிலாம் சத்தம் வர்றதுனால நம்ம பேசுறது எல்லாருக்கும் போய் சேராதுன்றதுனால இன்னைக்கு சத்சங்கத்தை இங்க செய்துட்டு அன்னதானத்தை மேல இது பண்ணிக்கலாம்னு குருநாதருடைய திருவுருவத்துக்காக இன்னைக்கு நாங்க எல்லாம் நேற்று நைட்டே ஏற்பாடு பண்ணியாச்சு. எல்லாம் எடுத்து போய் வச்சுட்டு இப்போ காலையில் எடுத்துக்கிட்டு ரொம்ப சத்தம் அதிகமா இருந்ததுனால எல்லாருக்கும் போய் சேராது. அதனால சிவானந்த வேள்வியானது ஆத்மாவில போய் சேரணும், எந்த இடையூறு இல்லாத போய் சேரணும். சிவஞான வித்தா அது முளைக்கும். அதனால கொஞ்சம் ஒரு நாளைக்கு இது பண்ணி கொஞ்சம் வச்சுக்கலாம். சென்ற அதான் கிட்டத்தட்ட 9வது சத்சங்கம் 10வது சத்சங்கம் நம்ம வினை கொள்கையை பத்தி நம்ம சிந்திச்சோம். வினை எப்படி இப்படிதான் ஒண்ணு இருக்குது அப்படின்றத நம்ம
உணரும்படியா நம்ம பெரியவங்க சொன்னதை நம்ம எடுத்து செஞ்சிச்சோம். அதுல போன சத்சங்கத்துல என்ன இறுதியா நம்ம சொல்லி நிறைவு செய்தோம்னா, நம்ம சிவ பூஜையிலயோ இப்போ நம்ம பாடின இந்த நிமிடம் எல்லாரும் எப்படி இருந்தோம், ஆனந்தத்துடைய உச்சம். இதெல்லாம் எதை கொடுத்தாலும் பெற முடியாது. 1 லட்ச ரூபாய் உங்க அக்கௌண்ட்ல விழுந்தா கூட அடுத்த நொடி அது கடன்காரனுக்கோ யாருக்கோ போவோம், அது நம்மளுக்கு நிலைக்க போறது. ஆனா இப்போ நம்ம பெற்ற இன்பம் யாரும் கூட இருந்து பகிர முடியாது. அது நம்ம ஆன்மாவுக்கு மட்டுமே அது பெறக்கூடிய ஒரு இன்பம். இது எதுலையும் கிடைக்காது, இது எதுலையும் கிடைக்காது. இந்த நேரத்துல நம்ம முழுமையாக அந்த ஆன்மா போய் அதுல சேரும் பொழுது, இப்போ எத்தனை மணிக்கு நம்ம பாட்டோம் 10:20 பாடணும்னு வச்சுக்கலாம். அந்த 10:20க்கு எனக்கு ஒரு வினை, இங்க எத்தனை பேர் இருக்கும், ஒரு 20 பேர் இருக்கோமா, இந்த 20 பேருக்கும் தனித்தனி அக்கௌண்ட், இந்த 20 பேருக்கும் தனித்தனி ஃபைல். இந்த 20 பேருடைய ஃபைல்ல இந்த 10:20 நேரத்துல என்ன வினை நடக்கும், ஒரு வினை. இப்ப என் வினையில வந்து எனக்கு சாமி தலையில எனக்கு நான் செய்த பாவத்தினால இப்ப என் தலையில கல் வந்து வேணும்னு வச்சு 10:20 நான் இங்க இருக்கிறேன். அது மாதிரி இங்க இருக்கக்கூடிய 20 பேருடைய இதுல இந்த 10-20 நொடியில என்ன ஒன்னாலும் நடக்கலாம், என்ன ஒன்னாலும் எழுதிருக்கலாம். இது நம்மளால யாரும் உணர முடியாது, பெருமானுக்கு மட்டும் தெரியும். ஏன்னா எழுதும் கீழ் கணக்கு சேவ் வருவான், என் நம்பர் ஈஸ் அவன் கணக்குல அவன் அக்கௌண்ட்டுக்கு மட்டும் தெரியும். மோகன் ஐயா இந்த நேரத்துல இது நடக்கணும், பாலதி அம்மாவுக்கு இது நடக்கணும், லலிதா அம்மாவுக்கு இது நடக்கணும், சிங்காரையா இது நடக்கணும், எஸ்கே இது நடக்கணும். இதெல்லாம் இந்த நேரத்துல 10-20 இதெல்லாம் நடக்கணும்னு இருக்கும். 10-20 நேரத்துல நம்ம சப்போஸ் இங்க இருந்தா கூட போன் பண்ணி கூட வெளியே எடுத்து போயிடுவாங்க. எந்த சூழ்நிலை அது யாராலையும் புரிஞ்சிக்க முடியாது, அந்த நேரத்துல அவனுக்கு தான் தெரியும். அப்போ இந்த நேரத்துல எனக்கு 10-20 கல் வேணும்னு வெளியே இருந்ததுன்னா, இந்த நேரத்துல நம்ம சிவசிந்தனை அப்படியே மூழ்கிட்டோம், அந்த திருவாசகத்துல அப்படியே ஒன்றிட்டோம். சிவபூசையோ திருவாசகமோ சத்சங்கமோ ஈடுபடும் போது அதுல ஒன்றி இருக்கும்பொழுது அந்த வினை அப்படியே வெயிட் பண்ணும், அந்த வினை அப்படியே நிற்கும். 10:21க்கு 10:25 இப்ப நம்ம முடிச்சிட்டோம், வெளியே போயிட்டோம்னு வச்சுக்கோங்க. இப்போ அந்த வினை என்ன பண்ணோம், வந்து அடிக்கும் தானே, அடிக்காது. போன சத்தங்க முழுசா கேட்டாங்க வந்து ஆக்சுவலா நடக்கணும், அந்த வந்து நம்மளுக்கு மேல விழணும். நின்று இந்த வெயிட் பண்ணி இருந்தது நம்ம போன உடனே வந்து விழணும், விழாது. ஏன்னா டைம் மிஸ் ஆயிடுச்சு. அந்த 10:20ன்னா விதிப்படி 10:20க்கு அது நடக்கும். 10:21 ஆனா கூட அது டைம். அப்போ அந்த வினை என்ன பண்ணும், அந்த வினை டைரக்டா என்ன ஆகும், அது எங்கன்னா போகணும். என் வினையாச்சு, அது எங்கன்னா போகணும். அது எங்க போகும், நேரம் சாமி கிட்ட போகும். சாமிக்கு கருவி காரணம் கிடையாது, அவர் அனாதி ஆதி அந்தம் கிடையாது. அதனால அவர் வந்து அதை ஏற்றுக்க மாட்டார், அவருக்கு வினையே கிடையாது இல்லையா. சாமிக்கு போய் எப்படி ஒரு வினை போய் சார் முடியும். அப்ப என்ன நடக்கும்னா, சாமி கிட்ட அது அந்த நேரடியா போன உடனே சாமி டைரக்டா தள்ளி விடுவார். எங்க போவோம், சாமிக்கு நேரா நன்றி இருக்கும், சாமிக்கு நேரா சண்டிகேஸ்வரர். சாமி என்ன பண்ணுவார், அந்த வினையை சருன்னு வாங்கி சண்டிகேஸ்வரர் கிட்ட அனுப்புவார். சண்டிகேஸ்வரர் என்ன பண்ணுவோம் வச்சுக்கோ, அவர் என்ன பண்ணுவார், அவர் வினை அனுபவிப்பார். அவர் வினை கடந்து மும்மலத்தை தாண்டி அவர் அனாதி சிவத்துல ஊர்னவர். அப்ப அந்த வினையை சண்டிகேஸ்வரர் வச்சிருக்கும் போது அவர் என்ன பண்ணுவார், அந்த வினையை பார்த்துட்டு வச்சிருப்பார். சாமி அது இருக்கு, ரைட். யாருக்கு, மாலதீர்மாவுக்கு. மாலதீர்மாவுக்கு என்ன நடக்கணும், 10:20க்கு இந்த காலையில கூறு வரணும். என்னாச்சு, விழல, எங்க இருக்கு சாமி, அந்த வினை என்கிட்ட வந்துருக்கு சாமி, ரைட். மாலதீர்மாவை யார் தப்பா பேசுறான், அவனுக்கு போனஸ் ஆனுக்குள்ளார். அந்த வினை அங்க போயிடும். 10:20க்கு எனக்கு ஒரு பெரிய ஒரு நல்லது நடக்க போகுது. என் வினை நல்வினையினால ஒரு நல்லது நடக்க போகுது. அதுவும் என்ன ஆகும், அது வந்து சாமி அதை மட்டும் கொடுத்துருக்குன்னா சாமிக்கு 2 ஒன்று தான். நல்லது வந்தோடனே 10:21 வந்தோடனே எனக்கு அமிச்சிரு சாமின்னா செய்ய மாட்டாரு. அந்த நல்லதும் சண்டிகேஸ்வரர் போயிடும். அது எங்க போவோம், சண்டிகேஸ்வரர் வச்சிருப்பாரு. என்னாச்சு, யாருக்கு சாமி நடக்க வேண்டியது, மாலதீர்மாவுக்கு. எங்க இருக்குது, சண்டிகேஸ்வரருக்கு என் கையில இருக்குது. யாருக்கு, அவங்கள யாருக்கெல்லாம், அவங்க யாரு அன்னதானம் போட்டா அவங்களுக்கு போனஸ் ஆனது, அவங்களுக்கு யாரு பாராட்டினா. அதனாலதான் சிவனடியார்கிட்ட யாரும் வச்சுக்க மாட்டாங்க. சிவனடியாரை தொட்டா பல்கி பெருகி வரும் வினை, நல்லதா இருந்தாலும் சரி கெட்டதா இருந்தாலும் சரி. சிவனடியாருக்கு நல்லது பண்ணிட்ட எப்படியாவது உனக்கு போனஸ் தூக்கிட்டு வந்து போட்டு கொட்டி நிரப்பிடுவான் வாழ்க்கை. சிவனடியாருக்கு கேடு விளைவிச்சா எழுந்துக்க முடியாத அடி விடும். இதுதான் மிகப்பெரிய தத்துவத்துடைய உச்சகட்டத்துடைய நிலை. இதை நம்ம போன மாதம் நம்ம சிந்திச்சோம். இப்போ இதை தொடர்ந்து நம்ம இன்னைக்கு சிந்திக்க உள்ளோம். முதல்ல நம்ம வந்து சத்தியத்தை புரிஞ்சுக்கணும். அதை நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதை தாண்டி வேற எதையும் அந்த உண்மையான இன்பம் கிடையாது. அந்த சிவத்தோடு அதை லயிக்கும் போது கிடைக்கிற ஆனந்தத்தை விட வேற எதை கொடுத்தாலும் ஈடுபடுத்த முடியாது. நம்ம நினைச்சுக்கலாம் வேற எதுனா கிடைச்சா, இது இந்த ஒரு அப்பார்ட்மெண்ட் எனக்கு என் சொந்தமாயிடுதுன்னா எனக்கு சந்தோஷமா இருக்குன்னு கிடையாது. அங்க போயிட்டு அதை தாண்டியும் வேற எதுனா ஒரு பிரச்சனை உருவாகும்.
ஒரு 10 கோடி என் கையில இருக்குதுன்னா எனக்கு சொந்தம் கவலையே இல்லை சாமி. எனக்கு அதோட வேற எதுவுமே கிடையாது. அதை வச்சு நான் போடிச்சுப்பேன். எனக்கு அதுக்கப்புறம் ஒரு பிரச்சனை இல்லைன்னா 10 கோடி கையில வந்தோடனே முதல் இன்கம் டாக்ஸ் ரைடு வரும். ஏதாவது ஒரு துன்பம் தொடர்ந்து கொண்டே இருக்கும். எது நம்ம சந்தோஷம், எது இன்பம் நம்ம நினைக்கிறோமோ அந்த இன்பத்திலே பின்னிலையாக பல துன்பங்கள் அப்படியே காத்துக்கிறோம். ஆனால் ஒரு இன்பத்துல எந்த விதமான சைடு எஃபெக்டும் இல்லாம, எந்த விதமான பின்னோக்கு பிரச்சனையும் இல்லாம இருக்கக்கூடிய ஒரே ஒரு இன்பம் எதுனா அந்த சிவத்தோடு லயத்து இருக்கக்கூடிய அந்த சிவானந்தம். இந்த சிவானந்தத்தை தவிர வேற எதிலையும் பின்விளைவுகள் இல்லாத ஒரு ஆனந்தம் எதுனா சிவானந்தம். அந்த சிவானந்தத்துல அழுத்துறது தான் இந்த சத்சங்கம் போன்ற மிகப்பெரிய ஒரு விஷயம். இது நேரடியா கருவி கவனம் இல்லாத உள்ள வந்து ஆத்மாவில வந்து சேரக்கூடிய விஷயம். இதை நம்ம லயத்து இருக்கும் போது நிச்சயமாக எதுவும் தேவாதி தேவர்களுக்கு கூட தெரியாது. அவங்களுக்கும் வினை இருக்குது. அதனாலதான் தேவர்கள் பிரம்மாதி விஷ்ணுவாதி அவங்களுக்குலாம் கூட அந்த பரிபூரணத்தை உணர முடியாத பங்குல இருக்குது. பெரிய ஒரு ஆத்மா எதுனா திரும்ப பெரிய இந்த பூலோகத்திலேயே மிகப்பெரிய புண்ணியம் பண்ண ஆத்மா எதுனா திரும்ப முதல் பதவி அவருதான். மகாவிஷ்ணு தான் மிக உயர்ந்த புண்ணிய ஆத்மா. அதுக்கப்புறம் பிரம்மர், அதுக்கப்புறம் இந்திரன், அதுக்கப்புறம் மற்ற ஏனைய தேவர்கள், அதுக்கப்புறம் நவக்கிரக தேவர்கள், அதுக்கப்புறம் நட்சத்திர தேவதைகள் மற்றும் பல தேவதைகள், சித்தர்கள், அதுக்கப்புறம் அப்படியே ஒரு லேயரா வச்சு நம்ம மனித இதுல நம்ம பூலோகத்துல இருக்கோம். நம்மளுக்கு தாண்டி கீழே நாகதேவர்கள், இன்னும் எத்தனையோ அடுக்குகள். இப்போ உயர்ந்த அதுக்கேற்ற மாதிரி லேயர் வச்சிருக்கிறார். நாகர் ஒரு இது, நம்ம ஒரு லேயர், நம்மளுக்கு மேல தேவர்கள், அவங்களுக்கு மேல பிரம்மலோகம், அவங்களுக்கு மேல விஷ்ணு லோகம், கைலாயத்துக்கு கீழே பெருமானுடைய அடிக்கு கீழே விஷ்ணு லோகம். எந்தெந்த புண்ணிய ஆத்மாவோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு லேயரா வச்சு நம்மள இட்டு வந்து இந்த இடத்துல வச்சிருக்கிறார். அப்படிப்பட்ட அந்த புண்ணிய ஆத்மா அந்த நிலையில இருக்கும் போதும் அவங்களுக்கும் இது புரியல. அதுல பேரானந்தம் இருக்கிறது இவர்கிட்ட மட்டும்தான், மற்ற ஏனைய செல்வங்கள்ல போய் இதுல இல்லை அப்படின்றது அவங்களுக்கும் உயர்ந்த ஞானம் இருக்கும்போது தான் தெரியும். அவங்களுக்கும் புரியல. பார்க்கடல் கிடைக்கிறாங்க, மந்தார மலையை மத்தாக்கி வாசுகி நாகத்தை கயிறாக்கி தேவர்களும் அசுரர்களும் சேர்ந்து அமிர்தம் வேணும், அழியாத உடல் வேணும் அப்படின்னா அமிர்தம். அந்த அமிர்தம் பெறணும்னா பார்க்கடலை கடைஞ்சி நம்ம பெறலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டணி வச்சாங்க. தேவர்களும் அசுரர்களும் எப்பயும் சேராத கூட்டணி. அன்னைக்கே முதல்ல உருவாயிடுது. 2 கொள்கையும் ஒத்தே வராது. தேவர்களுக்கு ஒத்து வராது, அசுரர்களுக்கு ஒத்து வராது. தேவர்களுக்கு உடம்புல வலு கிடையாது, அசுரர்களுக்கு வலு உண்டு. கடையிற நேரத்தில் நம்ம பிளான் பண்ணிக்கலாம்னு இவங்களுக்கு மூளை ஜாஸ்தி, பிளான் பண்ணிடலாம் அடுறா அப்படின்ட்டு வேற வழி இவங்களை இல்லாத கடைய முடியாதுன்னு சொல்லிட்டு 2 பக்கமும் யாரு அமிர்தம் கொடுக்குறாங்க, அழியாத தேகம் உங்களுக்கு ஒண்ணும் வாங்க பங்கெடுங்க அப்படின்னாங்க. உடனே அசுரர்கள்லாம் வந்தாங்க, சரிங்க நாங்க ஒரு பங்கெடுக்கிறோம். இவங்க நேக்கா போய் வாழை பிடிச்சிக்கிறாங்க. யாரு தேவர்கள் எல்லாம் வாசுகி நாகத்தோடைய தலைப்பகுதி அசுரர்களுக்கு எல்லோரும் போட்டாங்க. ஒருவேளை எதனால பாம்பு வாழ்ல எதனா இருக்காங்க, தலையில தான் பிரச்சனையே. நீங்க அந்த பக்கம் பிடிச்சிக்கிறோம். தேவர்கள் எவ்வளவு மூலம் சார் புரிஞ்சுதாங்க. தலையை நீங்க பிடிச்சிங்க, நாங்க வாழை பிடிச்சிக்கிறோம்னு சொல்லி வால் பக்கத்தை இவங்க எல்லாம் பிடிச்சிக்கிறாங்க, தலை பக்கத்தை அவங்க போட்டு கடைய கடைய கடைய. யார் அது கேப்டன்? திருமணம் தான் கேப்டன். பிரம்மாலாம் உட்காந்து பாத்துக்கிறாங்க, என்ன வரும் போட்டு கடையிறாங்க. வந்து கற்பக விருட்சம் தேவேந்திர எனக்கு கொடுத்துருங்க சாமி, எங்க இதுல வனத்துல ஒரு மரமே இல்லை, அதுக்கு அடுத்து வர்றது நீங்க எடுத்துக்கணும். சரி தேவேந்திர எடுத்து மறுபடியும் போட்டு கடைய கடைய கடைய. காமதேவன் வந்து பிரம்மா பார்த்தாரு, அப்பா எனக்கு கொடுத்துருப்பா, சரிடா எடுத்துக்கிறாங்க. கடைய கடைய மகாலட்சுமி வந்து திரும்ப இதை நான் எடுத்துக்கிறேன்டா, நான் எடுத்துக்கிறேன்னு மகாலட்சுமி எடுத்துக்கிட்டாரு. மறுபடியும் என்ன நீங்களே எடுத்துக்கிறீங்க, எங்களுக்கு அடுத்தது வர்றது உங்களுக்கு தான், அடுத்தது வர்றது உங்களுக்கு தான் அப்படின்ட்டாரு பெருமாள். சரிங்க நம்மளுக்கு வருதாண்டா என்ன வருதுன்னு பார்த்து கடைஞ்சாங்க. ரொம்ப நேரமா போர்ஷன் பண்ணவே ஆள முடியாத வாசுகி நாகம் விஷத்தை கடிச்சது. அதுல இருந்து ஆழகாலம் வருது, ஆழம் விஷம், பெரிய விஷம் வருது. வாசுகி நாகம் விஷமும் சேர்ந்துடுது, அதுல இருந்து வந்த புகை மண்டலமா கலந்துது. இதை போய் அவங்க எடுத்து சொன்னீங்களே அப்படின்னு
தெரிச்சு ஓடுறாரு முதல்ல. யாரு? திருமால் தான் முதல்ல ஓடுறது. காப்பாத்துக்கடா, எதுவும் பண்ண முடியாது, இதெல்லாம் தப்பிச்சா சரி, அந்த புகை நம்மளால மயக்கம் வந்துடும், அவ்வளவுதான், அமிர்தம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி ஆள் அவுட்டு, ஓடுங்கடா எடுறா ஓட்டத்துக்கு தெரிச்சு ஓடுறாங்க எல்லாம். திருமால் எனக்கு காணவே காணா, ஏதோ ஒரு மூலையில ஓடிட்டாரு. பின்னாடி அப்பா அப்படின்னு ஓடுறாரு பிரம்மா. எல்லா 33 கோடி தேவர்கள் அசுரம் தெரிச்சு ஓடுறாங்க. எங்க ஓடுறது? எங்க பார்த்தாலும் பரவிட்டே வருது அந்த அந்த விஷம். என்ன பண்றதுன்னு தெரியல, ஓடினே இருக்காங்க. ஓடும் போது மூச்சு வாங்கிட்டு சொல்றான், அப்பா அப்பா ஒண்ணு கவனிச்சியானா? என்னடா கவனிக்கிறதுக்கு நேரம், ஓடுறா ஓட்டத்தை திருமால் ஓடுறாரு. எங்கடா ஓடுறது? அப்பா எங்க ஓடுறது? எங்கன்னே எனக்கே தெரியலடா, கால் போன திசையில ஓடு அப்படின்னா. அப்பா கவனிச்சிங்களான்னு. எதை கவனிக்கிறது? சொல்றா, என்னடா வேகம் ஓடியா? நம்ம கூட்டத்துல ஒரு ஆள் இல்ல பாத்தியா அப்படின்னா. யாரா அப்படின்னா, சிவபெருமான். யாருக்கு அமிர்தம் தேவையில்லையோ அவனுக்கு விஷயம் உதவும் பண்ணது, நேரம் அங்க ஓடுறான் அப்படின்னா. சரி ஓடுறான். டேய், கட்ட நேரத்துலயும் ஒரு நல்ல செய்தி உனக்கு புத்தி தோண்டது இன்னைக்கு தான் நீ உருப்படியான ஒரு செய்தி சொன்னேன், வாங்கடா ஓடுன்னு சொல்லி நேரம் கைலாயத்துக்கு கூட இருந்தான். திசைக்கு ஒரு பக்கமா மகாதேவா பெருமானே ஐயனே கைலாயத்துல நந்தி ஓடு ஓடுங்க. திசைக்கு ஒரு பக்கம் ஓடியாங்க. ஒரு ரொட்டீனா அப்படி வரல. அதனாலதான் பிரதோஷத்துல எப்படி வேணாலும் சொல்றோம். மற்ற தினங்கள்ல அது விதி விலக்கு. அந்த பிரதோஷ காலம்ன்றது அந்த நஞ்சு வந்த நேரம். அதனாலதான் பிரதோஷத்துக்கு ஆமா அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் மாத்தி இது பண்ணலாம். ஏன்னா திசைக்கு ஒரு தடவை ஒரு பக்கமா தேவர்கள் வந்ததுனால அன்னைக்கு அந்த நேரம் பிரதோஷ காலத்துல அதுக்கு அனுமதி. அப்ப வந்தோடனே நந்தி அலோ பண்ணது எல்லாம் ஓடி வந்தாங்க. விஷம் வந்து அப்படி நிக்குதான் கைலாயத்துக்கு முனையில. நந்தி அப்படி பார்த்த உடனே வர பண்ணிக்குது. உள்ள வர முடியல, கைலாயத்துல நுழைய முடியல. அப்படியே ஆழம் பிளஸ் ஆழகாலம் வந்து நிக்குது. உள்ள வந்தோடனே பெருமானே அப்படின்னு என்ன 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 என்னப்பா இவ்வளவு இதுவா வரீங்க? சரி சாமி, பார்க்கடலை கடந்து அமிர்தம் எடுக்கான், விஷம் வந்து அப்படியே துரத்தி வந்து எங்களால ஒண்ணும் பண்ண முடியல வந்தோம். அதான பார்த்தேன், எதுனா கஷ்டம்னா தான் என்ன தேடி வரீங்க. சாமி நம்ம எப்ப போய் தேடுறோம்? தேவாதி தேவன் கூட எப்ப போறான்? ஒரு துன்பம்னா தான் சாமி. அப்பதான் யாரு ஞாபகம் வருது? சிவபெருமான் ஞாபகம். அது வந்து எனக்கு இதை கொடுக்குற சாமி கிடைக்குமா, அதை கொடுக்குற சாமி கிடைக்குமா? இப்ப துன்பத்துடைய உச்சம் வந்து வாழ்க்கையில அடிபட்டு நொந்து நூலாகும் போது எப்பா அவன் தான் யாரு? பெருமாளுக்கே அப்பதான் தெரியுது. பெருமாளுக்கே படைக்கிற பிரம்மனுக்கே எப்ப தெரியுது? துன்பம் வரும்போதுதான் சிவன் கிட்ட போகணும்னு தோணுது. அதான் அது ஒரு காரணமா தான் வந்துருங்க. அப்பா இந்த மாதிரி கவலைப்படாதீங்க, என்ன என்னை நாடி வந்தவங்க என்னைக்கும் கைவிட மாட்டேன். சுந்தரா அப்படின்னா சுந்தரர் தான் போற. சுந்தரர் வந்து சாமிக்கு விபூதி பிடிச்சி நிற்பார். திருநீர் பிடிச்சிட்டு அப்படி நின்று இருப்பார். அவர்கிட்ட இருந்தா சாமி எடுத்து எல்லாருக்கும் திருநீர் கொடுப்பாரு. சுந்தரா அப்போ அப்படின்னாரு, என்ன இவரு போய் அனுப்புறாங்க, நம்மளே விரட்டின்னு வருது, இவர் யாரு சின்ன பையன் அப்படின்னாங்க. இவங்க பேசுகிறாரு. இவர் போனாரு, அப்படியே அவர் சுருட்டினார், நாகல் பழம் மாதிரி திரட்டி எடுத்து வந்துட்டார். சாமி என்ன கொடுப்பா, நீங்க வாங்கி ஐயோ சாமி என்ன கவலைப்படாதீங்க அப்படின்னு போட்டார். அப்படியே இங்க நிறுத்தினார். இங்க நிறுத்தியாச்சு. அதை தாண்டி இறங்கலாச்சு. சாமி உங்களை எதுவும் பண்ணாது, கவலைப்படாது. இந்த இடத்துல அப்படியே கலர் மாறிடுது, ப்ளூ கலர் ஆயிடுது. சாமி உங்க கண்டம் கருப்பாய் மாறிடுச்சு தான். ஆழகாலமாச்சு, சாதாரண விஷமா அது அப்படிதான் மாறும். எங்க சுந்தரா உன் கையை காமி அப்படின்னாரு சாமி. என்ன ரோஜா பூ மாதிரி இருக்குது, உன் கை கருக்கல? எப்படி சாமி கருக்கும்? உங்களுக்கு எந்த நேரமும் திருநீர் பிடிச்சிருந்த கையாச்சு, விபூதி பிடிச்சிருந்த கை கரைப்படியாது. திருநீர் பூசணவங்க உள்ளத்துல கரைப்படியாது. திருநீர் தரிக்கணும், அதுக்குதான் தரிக்கணும். அவ்வளவு பெரிய விசேஷம் விபூதி. ஆளாளப்பட்ட பெருமானுக்கே கருப்பாயிடுது கண்டம், எவ்வளவு விஷயம். அத கையில நாவல் பழம் மாதிரி திரட்டி எடுத்து வந்துக்கிறாருன்னா அவர் கை எதுவுமே ஆகும். சாமியை கருன்னா நம்ம கை எதுவும் வரல. எப்படி சாமி கருக்கும்? நான் திருநீரை தீண்டி 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 உங்களுக்கு தரனே. விபூதி குழைச்சி நம்ம இடறதுலயே அனுஷ்டானம் பண்ணணும், எதுவும் பண்ண முடியாது. முதல் வினை எங்க வருது? உடம்புல இருந்தாலும் கை தான் செயல்படும். வினை ஒரு நல்லதுனால இதுலதான் நடக்குது, ஒரு கெட்டதுனால இதுல இருந்து நடக்குது. இந்த இடத்துல நம்ம திருநீரை தரிச்சு ஊத்துறதுனால இங்கே முடிஞ்சு போச்சு. ஆனால விஷமே ஒண்ணும் பண்ண முடியல, வினையில ஏமாத்தணும். திருநீர் பூசறது எவ்வளவு விசேஷம் பாருங்க. அனுஷ்டானம் பண்றவங்க திருநீரை குழைக்கிறோம் பாருங்க. மீதி பேர் அனுஷ்டானம் பண்ணாதவங்க இப்படி எடுத்துட்டு முடிவாங்க. அவ்வளவு நம்ம குழைக்கிறவன் இவ்வளவு சிறப்பு. திருநீர் குடிக்கிறதுக்கு அவ்வளவு சிறப்பு. சாமி சொல்றாரு, கை எதுவுமே ஆகும். ரொம்ப சந்தோஷம் சாமின்னு எல்லாம் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வரோம் சாமின்ட்டு அமிர்தம் கடையை போயிட்டு என்ன பண்ணிருக்கணும் இவங்க?
அந்த அமிர்தத்தையே விஷத்தையே இது பண்ணி முள்ளி அடிச்சு ஒருத்தர் உட்காந்துங்கிறாரு. இதோட வேற அமிர்தம் தேவையா நம்மளுக்கு? இந்த திருவடி கட்சா போதாதான் அப்பயே சரணடைஞ்சா சாமி என்ன பண்ணுறாரு. ஆனா இதுங்க என்ன பண்ணுச்சு, விழுந்து அணைகிட்ட சாமி நம்ம போய் பார்க்கடல கடை சொல்லுங்க சார் அப்படின்னு சார். அவங்க யாரும் அப்பயே புரிஞ்சு அவர் திருவடியில் சேரல. அந்த வினையுடைய அந்த ஆன்மா பரிபக்குவம் இருக்கு. நேரம் என்ன பண்ணாங்க, அங்கேருந்து அவர்கிட்ட உத்தரவு வாங்கிட்டு மறுபடியும் பார்க்கடல்ல வந்து கடைஞ்சி அமிர்தத்தை எடுத்து அது பெரிய மகாலட்சுமி வந்து பிரிச்சு கொடுத்தாங்க. அது மாதிரி போகும். அதாவது அவங்க லெவலுக்கே அது வந்து சிவானந்தத்தை முழுசா உணரல், சிவானந்தத்தை முழுசா பருகு, அப்படி ஒரு நிலையில இருக்கு. அந்த சிவானந்தத்துல மூழ்கிட்டோம், உங்களுக்கு வேற எதை கொடுத்தாலும் அந்த ஆன்மாவுக்கு திருப்தி அது. ஏன்னா உண்மையாலுமே நம்ம வந்து ரொம்ப புண்ணியம் பண்ணுவோம். அப்படி ஒரு ஆற்றல் இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரிய அந்த உணர்றோம் பாருங்க. உலகத்திலே எல்லை இல்லாத ஒரு இன்பம் சிவன் திருவடி அப்படின்றது இங்க உணர்றோம் இல்லையா? இதுவே மிகப்பெரிய அஞ்ஞானத்தை திறந்து வந்து நிக்கிறோம்னு அர்த்தம். இதுவே மிகப்பெரிய அஞ்ஞான இருள் வந்துட்டோம். இப்ப அந்த கொஞ்ச நெஞ்ச வழி கிடைச்சா போதும். இன்னைக்கு நம்ம சொற்பொழி பண்ண போற விஷயம், சத்தங்க பண்ண போற விஷயம், இந்த அஞ்ஞான இருளை அகற்றி எப்படி சிவானந்தத்தை அனுபவிக்க போறதுன்றதுதான் இன்னைக்கு நான் இன்னைக்கு குறிப்பிட போறேன். முடிகிற வரலும் இருந்து அதை முழுமையா கேட்டு போறேன். பெரிய ஞான நுட்பத்தை எடுத்து சொல்ல போறேன். நீங்க வந்திருக்கிறவர்களும் பேரு பெற்றவர். ஏன்னா எந்த நுட்பம் புரிஞ்சுக்கினா போதும், அதுதான் நம்மளுக்கு மெயின். எதை வைத்து நம்ம அதை அடைய போறோம்ன்றதுதான் கான்செப்ட். இதெல்லாம் ஐயாவே ஏதோ எடுத்து விடுறாருன்னு நினைக்காதீங்க. முழுக்க சொல்றது எல்லாம் திருமூலர் சொன்னது, நம்ம அடியார்கள் சொன்னதுதான். அதை தாண்டாது என் வார்த்தை. அவங்க கொடுத்த விஷயத்தை தான் அப்படி நான் சொல்ல போறேன். ஒரு இப்ப இதை வந்து நம்ம படிக்கிறோம்னு வச்சுக்கோங்க. இது வந்து பயங்கரமான ஒரு நூல். பேர் என்ன பாருங்க, ஒழிவில் ஒடுக்கும். என்னது பேரு? பேரே பயங்கரமா இல்ல? இது தமிழ்ல தான் எழுதிருக்கு. இது என்ன புரியுதுன்னு பாருங்க. வார்த்தைலாம் அப்படி இருக்கும், புரியாது. ரொம்ப இதுவா இருக்கணும், மயக்கம் வந்துடும். அப்படி ஒரு நூல். தமிழ் தான், இது முழுக்க தமிழ் தான். ஆனா வார்த்தைகள் முழுக்க பரிபாஷை. பரிபாஷைன்னா அப்படின்னா, முக்தினா எல்லாருக்கும் தெரியும். சத்தினி பாதம் அப்படின்னா அது என்ன சாமி? சட்னி. சத்தினி பாதத்து உத்தமர் ஒழிவுன்னு கொடுத்துக்கிறாரு. என்னன்னு புரியும்? அப்ப வந்துதான் அதனுடைய விளக்கம் நமக்கு தெரியும். ரொம்ப தமிழ் தான் கொடுத்து அனுப்புறேன். நீங்க யாரோட எடுத்து போகணும், ஒன்னும் மண்டை பழகிக்கும். இதெல்லாம் பயங்கரமா இருக்கும். இது என்ன நூலுன்றதுன்னா, இது யாரு எழுதுனா, கண்ணுடைய வள்ளல்னு சொல்றாங்க. அப்புறம் யாருங்க? வள்ளலார் கிடையாது. கண்ணுடைய வள்ளல்ன்றவர் திருஞான சம்பந்தர் காலத்துக்கு அப்புறம் மிகப்பெரிய ஒரு மகா ஞானி. கண்ணுடைய வள்ளல் அவருதான் ஒழுகில் ஒடுக்கம்ன்ற நூலை எழுதிக்கிறாங்க. இப்ப நம்மளுக்கே இந்த நூல் தமிழ்ல எளிமையான நடையில இருக்கிறது நம்மளுக்கு புரியல. அவர் எழுதின ஞான சுத்தமா புரியாது. இது வந்து யார் கையில இருந்த நூல் இருந்ததுன்னா, திருவண்ணாமலையில தெற்கு மாட வீதியில ஒரு அடியார் சுத்தி நின்றார். எப்படி ஞானம் அடைகிறது, அண்ணாமலையை சுத்தி வந்து ஞானத்துக்காக ஏங்குறார். அப்ப போய் ஒரு குரு முதல்வரை பாருங்க. அந்த குரு முதல்வருடைய காலில் விழுந்து அவருக்கு கொடுத்த விஷயங்களை சேகரிச்சு கொண்டார். அதுலயே பேரானந்தம் கிடைச்சு. இருந்தாலும் இன்னும் ஒரு முறையா, இன்னும் டீப்பா போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நேரா திருவாவடுதுறைக்கு வர்றாரு. அங்க வந்து ஒரு ஆதீனத்துக்கிட்ட வந்து இன்னும் முழுமையான டீட்டெயிலா தெரிந்து கொண்டு பெரிய சிவானந்தம் பெற்று பெரிய நிலை அடைகிறார். யாருன்னு? ஆதி சிவபிரகாசர். அவருடைய தங்கச்சி புருஷன் தான் சாந்தலி. தங்கச்சியுடைய வீட்டுக்காரர். மச்சானா? தங்கச்சி வீட்டுக்காரனா மச்சான் அவருக்கு மாமா. தங்கச்சியுடைய வீட்டுக்காரர் தான் சாந்தலிங்கர்னா மிகப்பெரிய ஞானம். ஆதி சிவபிரகாசர் பெரிய சாமி. அவர் இல்லைன்னா இன்னைக்கு சிதம்பரம் நடராஜர் கோயில் கிடையாது. நடராஜர் இழுத்து பூட்டிட்டாங்க. நம்ம பாக்குறோம் கமலஹாசன் கல்ல கட்டி போய் கடல்ல போட்டாங்க. சைவர்கள் வந்து இது மாதிரி தூக்கி போட்டாங்க அப்படின்னு கிடையாது. வைஷ்ணவர்களும் பூட்டி வச்சிருக்காங்க. நடராஜருக்கு பூஜை ஆகக்கூடாதுன்னு பூட்டி வச்சிருக்காங்க. இதெல்லாம் வெளியே வரல.
வைஷ்ணவர்கள் இழுத்து தாப்பா போட்டாங்க. சிதம்பரம் நடராஜருக்கு பூஜை ஆகல, ஓடுறாங்க 3000 தீட்சர்கள் ஆதீனம் கிட்ட வந்து சொல்றாங்க. அப்போ ஆதீனம் பேரானந்தத்துல மூழ்கி தவத்துல இருக்கு, பேச முடியாது. அப்ப என் சீடன் வந்து ஆதி சிவபிரகாசம் பார்த்துப்பாங்க. இதை போய் அவங்களாம் புரியல, குருநாதர் வந்தாலே முடிக்க முடியாத காரியம் சீடனை போய் அனுப்புறாரு, இது எப்படி சாத்தியமாகும்? ராஜாவெல்லாம் வேலூர்ல இருக்கிறாங்க. அப்ப ராஜா வைஷ்ணவத்துல முக்கியமான நிபுணரை கையில வச்சுக்கிறார். அவங்க சொன்னதுனால இவர் எழுத்து சீரழிச்சிட்டார். எப்ப நடராஜர் கோயில கூட்டினாங்களோ அத்தோட மழை நின்றுது. மழையே வரல, பெரிய பஞ்சம், சாப்பாட்டுக்கு இல்ல, எத்தனையோ உயிர்கள் இறக்க ஆரம்பிச்சது. ராஜா அப்பயும் தரங்கல நடராஜர். இவங்க போய் எவ்வளவு பேசி பாக்குறாங்க, 3000 பேர். அவங்க புரிஞ்சுக்கல, இவங்க வேற வழியே கிடையாதுன்னு இந்த ஆதீனங்கள் வந்து சொல்றாங்க. அப்ப ஆதீனம் பேசாத நிஷ்டையில இருக்கிறதுனால சீடர் வருவாரு. ஆதீனம் வந்தாலே முடியாது, சீடர் போய் அனுப்புறாங்களா, இது எப்படி சாத்தியம்? ஆதி சிவபிரகாசா, நீ போய் அதை முடிச்சு கொடுங்க, உங்க சுத்தம் குருவேன்னு சொல்லிட்டு வர நேரம் 3000 சிலரை கூட்டிட்டு நேரா வேலூர் போறாரு. வேலூர் போய் ராஜாவை பாக்குறாரு. ராஜா கிட்ட போய் நின்ன உடனே ராஜா ஒத்துடுவார். நீ என்னைக்கு இழுத்து மூடனே அன்னையில இருந்து பஞ்சம் வருதா, மழை வருதா? எதுவும் கிடையாது. அப்ப ஏன் நீ இழுத்து மூடன? அதை திறந்தால் ஒழிய உனக்கு நாடு இதுவாகாது, உலக சேமம் போயிடும் அப்படின்னு. நீ மழை வர வச்சேன்னா நான் தான் திறக்கிறேன், மழை தானே இதோ வர வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆதி சிவபிரகாசம் அங்கேயே ஒரு நடனம் ஆடுறாரு. பெய்து மழை, ஆறு குளம், இது எல்லாம் அடி அடிய பெய்யுது. இதுக்கு மேல மழை இருந்தா உலகம் அழிஞ்சிடும், போத சாமி நிறுத்துங்க நிறுத்துங்கன்னு சொல்லி அதுக்கப்புறம் நாட்டியத்தை நிறுத்த மழை நின்னுது. அப்போ ராஜா வந்து சொல்றாரு, உங்களுக்காகவே ஆகட்டும், போங்க திறக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து திறந்து மறுபடியும் கும்பாபிஷேகம் பண்ணி திறந்து வச்சவர் ஆதி சிவபிரகாசம். அவ்வளவு பெரிய மகான் வாங்க. அந்த மாதிரி செய்தவர். அவருடைய தங்கச்சியுடைய வீட்டுக்கார் சாந்தலிங்கர். ஆதி சிவபிரகாசர் இதெல்லாம் போட்டிருக்கார். சாந்தலிங்கர் வெறும் பாவம் தான். எவ்வளவு துறவு பாருங்க, மிகப்பெரிய துறவு. தங்கச்சி வீட்டுக்காரர் யாருன்னா அப்படி போனா விடுவானா? இந்த மாதிரி எங்க தங்கச்சி வாழ்க்கை மிக ஞானி. இவருக்கு தெரியும் எது உலகத்துல போய் கடை இருக்கும். பேரூர்ன்ற ஊர்ல இருக்கிறார் சாந்தலிங்கர். அப்போ பேரூர்ல வந்து சாந்தலிங்கர் இருந்து அடுத்த இதுவா இவங்க வந்தார். அதுக்கப்புறம் ஸ்ரீ குமாரதேவர் வருகிறார். சாந்தலிங்கருக்கு நேரடி சீடர் குமாரதேவர், மிகப்பெரிய ஞானி. மல தேகங்களை அழிச்சு முதல்ல ஒளிவிடல் எடுத்த முதல் மகான் குமாரதேவர். உடம்பு கட்டையோட பாயறது வள்ளலார் தான் இப்ப சொல்லுவோம். ஐயா நம்மளுக்கு தெரிஞ்சது யாரு? வள்ளலார் தான். வள்ளலாருக்குள்ள அந்த புத்தகத்தை படிச்சதே அவர் புத்தகம் தான். யாரு? குமாரதேவர்களுடைய நூலை படிச்சுதான், சுத்த சாதகம் படிச்சுதான் வள்ளலார் ஆகிறார். இதெல்லாம் யாரும் வெளியே சொல்ல மாட்டேங்கிறாங்க. நான் சொல்றது அத்தனையும் சத்தியம், ஒரு வார்த்தை மாத்தி சொல்லல. வெளியே யாரும் சொல்ல மாட்டேன். வள்ளலார் மதிப்பு போயிடல. வள்ளலார் எப்படி கத்துனாரு? வள்ளலாரு சென்னையில இருக்கிறாரு, 30 வயசு வரைக்கும் சென்னையில இருக்கிறாரு. நேரா எங்க ஓடியாரு? முத்தையா சாமி கிட்ட வர்றாரு. முத்தையா சாமி யாரு குரு? பொன்னமலை சாமி குரு. மயிலாப்பூர்ல முத்தையா சாமி மடம் இருக்குது, இவருடைய குரு. அந்த இடத்துல ஒரு குளம் இருக்குது, சித்திர குளம். இன்னைக்கு சித்திர குளம், சித்தர்கள் கூடும் குளம். சூக்கமா நம்ம பொன்னமலை சாமி போனாருங்க, மடத்துல போனாருன்னா உடம்பு இப்படி விழுந்துடும். இந்த ஆன்மா போய் ஏதோ ஒரு கூடுல போய் அங்க போயிடும் குருநாதர். இதே மாதிரி பல சித்தர்கள் அங்க ஒன்னா வந்து கூடுவதாலே அது சித்தர்கள் கூடும் குளம். இன்னைக்கு சித்திர குளம்னு சொல்லிட்டாங்க. சித்திர குளம் ஆயிடுச்சு. சித்திர குளம், சித்தர்கள் கூடும் குளம். இவங்க எல்லாருக்கும் மாஸ்டர் யாருன்னா முத்தையா சாமி. அப்போ வள்ளலார் அங்க வராரு. இவங்களாம் சந்திச்சுக்கிறாங்க. இவங்களாம் ஒரு காலம். வள்ளலார் வந்து அவர் வேற மாதிரி சிந்தனை கொண்டவர். அதனால முத்தையா என்ன சொல்லிட்டாரு, நீ நேரா விருதாசலம் போய் எங்க குமாரதேவர் மடத்துக்கு நீ போன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாரு. வள்ளலாரு அங்கிருந்து நடைப்பயணமா விருதாசலம் வராரு. விருதாசலத்துல 21 நாள் குமாரதேவர் மடத்துல தங்குறாரு. அப்ப இருந்த குருக்கு தொண்டு செய்திருக்கிறார். வள்ளலார் தொண்டு செய்யறாங்க. சரி பாருங்க, இதெல்லாம் யாரும் சொல்லலாமா? சத்தியமான உண்மைகள் வெளியே வரல. எவ்வளவு பெரிய இதெல்லாம் மறைச்சிக்கிறாங்க தெரியுமா? கஷ்டமா இருக்கு. நம்மளுக்கு எங்கேயோ வரணும், உடைச்சிட்டாங்க, வெளியே சொல்லல. இல்ல நம்மள இந்த மாதிரி சேனல் மூலமா பரவட்டும். வள்ளலார் வந்து 21 நாள் தங்குறாங்க. அப்ப வந்து மடாதிபதிக்கு தொண்டு செய்யவே மடாதிபதி என்ன பண்றாரு, நூல் கொடுக்குறாரு வள்ளலாருக்கு. என்ன நூல்? சுத்த சாதகம்ன்ற நூல். எனக்கு குருநாதர் தீட்சை கொடுக்கும் போது கூட அந்த புத்தகம் கொடுத்தாரு. எப்பா இது இப்ப இருக்கிற ரத்னவேலாய சிவபிரகாச சாமி கிட்ட நான் எங்க பையன் மாதேஷ் பிறகுறதுக்கு முன்னாடி லிங்கம் கட்டினாங்க. அப்போ நான் தீட்சா கூட சொன்னாரு, இது அரிய நூல். அவர் சொன்னதுதான் இந்த விஷயம் எனக்கு தெரியாது. அரிய நூல்பா, இதை நீ படிச்சு மக்களுக்கு சொல்லுண்டாரு. சுத்த சாதம் எடுத்துட்டு வந்த, ஒண்ணுமே புரியல. நான் சொன்னேன் இதே தமிழ் தான். நான் சொன்னேங்க இதே தமிழ், ஒண்ணும் புரியாது. என்னயா இது என்ன எழுதிக்கிறாங்க, ஒண்ணுமே
தூக்கம் வரும். தூக்கம் வந்துடும். ஐயா நமக்கு தெரிஞ்ச நூலே நீங்க அதுக்கு நாயன்மார் புராணம் எடுத்தாலே எளிமையா இருக்கும், அருமையா இருக்கும் உரைநடை. அதை எடுத்தாலே 2 நாயன்மார் தாண்டினோடனே நாயன்மார் நாளைக்கு பாத்துக்கலாம். இதெல்லாம் மயக்கம் வந்துடும். அதே மாதிரி நூல் எனக்கு கொடுத்து அமைச்சு ஐயா நீ படிச்சு நீ உபதேசம் பண்ணு மக்களுக்கு அப்படின்னாரு. அது புரிஞ்சுக்கிறதுக்கு 5-6 வருஷம் ஆச்சு. ரொம்ப கஷ்டமாச்சு. அதுல என்ன நுட்பம், அதுல இன்னுமே முழுசா நான் அறிஞ்சுக்கிறேன். இன்னுமே சொல்றேன், நம்மளுக்கு ஞானம் போதாது. அப்போ அந்த ஆதீனம் வந்து அதே நூலை அவரு கொடுத்துட்டாரு. எவ்வளவு பாக்கியம் பாருங்க. வள்ளலாறு கொடுத்துட்டாரு, எனக்கு என் குருநாதர் கொடுத்தாரு. அதே மாதிரி அப்ப இருந்த மடாதிரி வள்ளலாருக்கு இந்த நூலை படி இதுல இருக்க விஷயம் அவனுக்கு கொடுத்தாரு. யார் எழுதின நூல்? குமாரதேவர் அருளிய சுத்த சாதனம், ஞானத்துடைய உச்சத்துல இருந்து எழுதினார். அந்த நூலை வள்ளலார் கிட்ட கொடுக்குறாங்க. அவரு மண்டை திறந்துச்சு. என்னடா இது ஒண்ணுமே புரியல. வள்ளலார் எவ்வளவு இலக்கணம் 3 வயசுல பாடுறாரு. நான் இன்னைக்கு பாடுனேன். ஒருமையுடன் நினைந்து திருமலர் அடிக்க 8 வயசு 3 வயசுல. உத்தமர்தம் உறவு வேண்டும், உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசார், உறவு கலவாமை வேண்டும், பெருமை பெரும் புகழ் பேச வேண்டும், பொய்மை பேசாது இருக்க வேண்டும், மதமான பெய் பிடியாது இருக்க வேண்டும், மறு பெண்ணாசையை மறக்க வேண்டும், உன்னை மறவாது இருக்க வேண்டும், மதி வேண்டும், நின்கருமை நிதி வேண்டும், நோயற்ற வாழ்வில் நாம் வாழ வேண்டும், நெருவமிகு சென்னையில் கந்த கோட்டத்தில் வள தலைமை கந்த வேலை தன்முகத் பெரியமணி உண்முகற்ற அறிவணி சண்முக தெய்வமணி அடிச்சு கும்பிடுறாரு. எப்ப 3 வயசுல. அவருக்கு புரியல பாட்டு, எனக்கு எங்க இருந்து புரிய சொல்லுங்க. அவருக்கு புரியல சுத்த சாதனம். குருநாதா புரியலன்னா அப்ப இருந்த மடாதிபதிக்கு எவ்வளவு முடியுமோ அவரால் முடிஞ்ச அளவு சொன்னாங்க. அதுக்கு மேல இவருக்கு பத்தல. இவர் அறிவு பசி அதிகம். வள்ளலார் பத்தல. எப்படி நான் இதை புரிஞ்சுப்பேன், எனக்கு ஒண்ணும் புரியலன்னு ஓடுறாரு. எங்க விருதாசனம் விருதகிரீஸ்வரர் மிகப்பெரிய பழமலைநாதர், பெருமையான சாமி. திருவண்ணாமலை, திருக்கழுக்குன்றம், திருமுதுக்குன்றம் 3 கிரிவலமாகி இவ்வளவு பெரிய ஆலயம், பெரிய சாமி. போய் உழறாரு. பெருமானே எனக்கு புரியல சாமி, சுத்த சாதனை புரியல, குருநாதர் இல்ல, சித்தி அடைஞ்சிட்டார் குமாரதேவர் அருளிய. அவர்கிட்ட நேரடியா கேட்கணும். சாமியை நான் பார்க்க முடியாது. ஒரு குருவை வர வச்சு பார்க்கறது ரொம்ப கஷ்டம். சிவனை பிடிச்சிடலாம். குரு அருள் அவ்வளவு பெரிய கடினம். இவங்க மனசு வச்சா நம்மளாம் சிவனை தாண்டி உட்கார வச்சுக்கலாம். சிவன் அருளையே வாங்கிக்கலாமா? குரு அருள் கஷ்டம். நேரம் அதனால எங்க ஓடியாரு பழமலை நாதா, எனக்கு புரியல சாமி, எனக்கு புரியல. குருவர்கள் இருக்காதான் புத்தகம் கிடைச்சது. புத்தகத்தை திருவருள் ஓடியாரு. ஆமா அதுதான் சொல்லுவோம். ஆனா கஷ்டம். கருணை முழுமையை செலுத்தினாங்கன்னா நம்மளாம் எங்கேயோ குருவுடைய முழு கருணை பெற்றா இவரெல்லாம் கடைக்கன் பார்வை போதுமே. அதுதான் கேட்கிறோம். அதுவாது கொடுங்க சாமி. குருநாதரின் கடைக்கன் பாட்டு பாடுறோம் இல்லையா, கடைக்கன் பார்வை அது போதுமே. எடுத்துன்னு ஓடியாரு. பழமலை நாதா புரியல சாமி எனக்கு. அழுது அழுது கேட்டு வள்ளலாருக்கு அந்த நுட்பம் புரிய ஆரம்பிச்சு. அப்போ அந்த நூலைய அதை புடிச்சுதான் அவர் என்ன பண்றாரு, ஒளி உடலுக்கு இப்படி ஒரு ரூட்டு இருக்கு அப்படின்னு அறிந்து கொண்டு அந்த நூலை பயன்படுத்தி தான் வள்ளலார் வந்து இறுதியா ஒளியுடல் எடுக்கிறார். அதுக்கு முன்னாடி செய்துகிறார் நம்ம யாரு, குமாரதேவர். குமாரதேவருடைய நேரடி சீடர் தான் நம்ம திருப்பூர் சிதம்பர சுவாமி. இவர் எப்படி அவருக்கு லிங்க் ஆகிறாங்க? அவரு விருதாசனத்துல இருக்கிறார், இவர் இங்க இருக்கிறாரு. குமாரதேவர் வந்து விருதாசனத்துல இருக்கிறார். குமாரதேவருடைய குரு பேரூர் சாந்தலிங்கம், பேரூர்ல இருக்கிறார், கோயம்புத்தூர் பக்கத்துல. அவிநாசி பாடுறோம் இல்லையா, அவிநாசி அப்ப. அதே மாதிரி அங்கிருந்து பக்கத்துல பேரூர், பட்டீஸ்வரம், பேரூர், இதெல்லாம் சரியான கோவில். அந்த ஊர்ல தான் சாந்தலிங்கம் இருந்தார். அவர்கிட்ட தீட்சராமன் வந்து குமாரதேவர். குமாரதேவர் அருளி இவங்களை இத்தனை பேர் ஒளியுடல் எடுத்திருக்காங்க. குமாரதேவர் குருவை மறக்கப்பட்டார். வருஷத்துல ஒரு நாள் குருவை போய் தரிசனம் பண்ணிட்டு வரணும்னு சொல்லிட்டு விருதாசலத்துக்கு நடைப்பயணமாக பேரூருக்கு வருவார். அப்படி வரும்பொழுது அவிநாசியை தாண்டி தான் வரணும். அவிநாசியை தாண்டி தான் பேரூர் வந்து சேரும். அந்த அவிநாசியில இருக்கக்கூடிய மிகப்பெரிய செல்வந்தர் வந்து பெரிய பணக்காரு, குழந்தை பாக்கியம் இல்லை. அதனால என்ன பண்றாரு, அப்போ குமாரதேவர் வரும்போது அவர் காலில் விழுந்து சேவைகள் எல்லாம் மக்களுக்கு துண்டாற்றி, குருநாதா எங்களுக்கு குழந்தை பாக்கி இல்லைன்னு குருநாதர் கிட்ட திருநீர் வாங்கினார். குமாரதேவர் திருநீர் கொடுக்கிறார். அந்த பெரிய செல்வந்தர் திருநீர் வாங்கி அடுத்த 10 மாசத்துல குழந்தை பிறகு மிகப்பெரிய செல்வந்தர். அதனால வருஷத்துக்கு ஒரு தடவை குமாரதேவர் வரும்போது, ஐயா எனக்கு ஒரு பெரிய நீங்க ஒரு சேவை செய்யணும், எனக்கு ஒரு வாக்கியம் பண்ணணும். நீங்க எப்போ அவிநாசி தாண்டி வரும்போது என் இல்லத்துல வந்து உங்க கால் பதிச்சுட்டு நீங்க போகணும்.
ஒரு வேலையாவது உங்களுக்கு உணவு போட்டு நாங்க பாக்கியம் பண்ணுவோம். ஐயா எங்களுக்காக வாங்கன்னு சொல்லி கேட்க குருநாதர் அருள் பாலிக்கிறார். அதுல இருந்து எப்போ குமாரதேவர் வந்து தன் குருநாதரை பார்க்கறதுக்கு விருதாசலத்திலிருந்து அவிநாசி தாண்டி பேரூர் வரும்போதெல்லாம் அவிநாசிக்கு போய் அந்த இல்லத்துல போய் அவரு ஒரு வேளை உணவு உண்டு, அதுக்கப்புறம் வருவாங்க. அப்படி போகும்போது மதுரையில மிகப்பெரிய ஞான பண்டிதன் யாருன்னா சிதம்பர கவிராயன். கவிராயன் பாருங்க, அவருடைய கவி பயங்கரமான ஞானம். அதனால என்ன பண்ணுகிறார், இந்த பெரிய பணக்காரரு அப்பெல்லாம் பள்ளிக்கூடம் எல்லாம் இது மாதிரி எல்லாம் இல்லை. யாருன்னா மிகப்பெரிய ஞான ஆசிரியர்னா பெரிய செல்வந்தர்கள் என்ன பண்ணுவாங்க, அவங்க அழைச்சிட்டு வந்து பசங்களை வீட்டிலேயே பள்ளிக்கூடம் பாடம் நடத்துறது. இவர் மிகப்பெரிய ஞானத்துடைய உச்சத்துல இருக்கிறதுனால சிதம்பர கவிராயரை தன்னுடைய பசங்களுக்கு யாரு விபூதி கொடுத்து, யாருக்கு பிறந்தது குழந்தை, அந்த செல்வந்தருடைய குழந்தைக்கு பிறந்ததுல அந்த குழந்தைக்கு பாடம் நடத்துறதுக்கு யாரு கொடுக்குறாங்க, சிதம்பர கவிராயரை எடுத்து வந்து வச்சுக்கிறாரு. யாரு, அந்த செல்வந்தர். அவருக்கு பணம் கொடுத்து அவரை அழைச்சிட்டு வந்து வீட்டிலேயே பாடம் நடத்தார். எவ்வளவு பெரிய நிலை பாருங்க. சிதம்பர சாமிகள் வந்து ஒருத்தர் பாடம் நடத்துகிறாருன்னா அந்த குழந்தை எவ்வளவு பக்குவப்பட்ட ஆத்மா. அந்த குழந்தைக்கு எப்படி அவ்வளவு பக்குவம் வந்தது, யார் கொடுத்த திருநீர், குமாரதேவர் கொடுத்த திருநீர். அதனால அந்த குழந்தைக்கு அவ்வளவு ஞானம். அதனால இவரே வந்து பாடம் நடத்துறதுக்கு வராது. இவருடைய இல்லத்துல சிதம்பர கவிராயர் வந்து பாடம் நடத்திட்டு இருந்தார். அந்த நேரம் பார்த்து கரெக்டா குமாரதேவர் அந்த அவிநாசியை கடக்கிறார். கடக்கும் போது எப்பவுமே இவரை வரவேற்று இவரு இல்லத்துக்கு கூட்டு வந்து ஒரு வேளை உணவு உபச்சாரம் பண்ணுவார். அப்ப குருநாதரை அந்த இல்லத்துக்கு அழைச்சிட்டு வர்றாங்க. அழைச்சிட்டு வந்து சிதம்பர இவரு குமாரதேவர் அழைச்சிட்டு வந்து அவங்களுக்கு அன்னம் பாலிப்பு நிகழற தருவாயில ஒரு அறையில, பக்கத்து அறையில அவருடைய குழந்தைகளுக்கு சிதம்பர கவிராயர் பாடம் நடத்துறாரு. இவர் இங்க உட்கார்ந்து அந்த அன்னம் பாலிக்கிற நேரத்துல அங்க சத்தம் கேட்குது. குமாரதேவர் சாப்பிட்டு முடிக்கிறார். அந்த ஓசையிலேயே குமாரதேவருக்கு புரியுது, ஏதோ ஒரு பக்குவப்பட்ட ஆத்மா. என்ன எங்க சத்தம்னு கேட்டார். இந்த பாடம் நடக்குது எங்க பையனுக்கு, இது மாதிரி சிதம்பர கவிராயர்னு ஒருத்தர் மதுரையில இருந்து வந்துக்கிறார், மிகப்பெரிய ஞான சொல்லி அவரை கூப்பிட்டு வந்தா பாடம் நடத்துற சாமி அப்படின்னு சொல்லிட்டு அவரை நீ கூப்பிடாத அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து எட்டி பார்க்கிறார் அந்த ஜன்னல் வழி. உள்ள உட்கார்ந்து அந்த கவிராயர் வந்து அந்த பையனுக்கு நடத்துற பாடத்தை அப்படி நின்று கவனிக்கிறார். குமாரதேவர் பார்த்த உடனே புரிஞ்சு போச்சு, இப்ப சாதாரண ஆள் கிடையாது, வா அப்படின்னு அழைக்கிறார். உன்னாதான் அப்படின்னு காலில் விடுறார். விழுந்த உடனே திருநீர் பூசி, நீ மிகப்பெரிய ஞானியா, ஞான சுரூபமா இருக்கிற சிதம்பர சாமி தேஜஸ் இருந்தாரு. ஈடு என்ன கொடுக்க முடியும் அவர் தோற்றம். திருப்ப சிதம்பர சாமி பார்த்துறீங்களா போட்டோம். அவர் முக பொலிவு என்ன, அந்த கம்பீரம் என்ன, அந்த தேஜஸ் என்ன. குமாரதேவரே அவருக்கு நம்மளா எங்கத்தி போன அதை பார்த்த உடனே பாப்பான்னு அழைக்கிறார். நான் என் குருநாதனை பார்க்க போறேன், உனக்கு நல்ல எதிர்காலம் இருக்குது, வா நான் உன்னை எட்டு போய் அவர்கிட்ட சேர்ந்து நான் சேர்த்து விடுறேன். பக்குவப்பட்ட ஆத்மா உடனே சேரி நின்றுது. போகும்போது கையோட கூட்டிட்டு போயிட்டார். வாப்பா நீ வெளியே நில்லு, நான் போய் குருநாதர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு இவர் போயிட்டு குமாரதேவர் நேரா போய் சாந்தலிங்கர் காலில் விழுந்து ஆசீர்வாதம். ஐயா இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு பக்குவ சீலன் இருக்கிறார், அவருக்கு நீங்க தான் உபதேசித்து அவனுக்கு நல்ல ஞானத்தை புகட்டி உங்களுடைய சீடனை அவனை சேர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி யார் ரெக்கமெண்டேஷன், யார் ரெக்கமெண்ட் பண்றா, குமாரதேவர் சிதம்பர சுவாமிக்கு ரெக்கமெண்ட் பண்றாரு. இப்ப நல்லா ஞானத்தையே எடுத்து புகட்டான், பிடிச்சுக்கிறாங்க. எவ்வளவு பெரிய விஷயம், எவ்வளவு கருணை இருக்கணும் பாருங்க. உலகாயுத சிந்தனைக்கே மனசு வரலையே, பரஞான சிந்தனையாச்சு. பரஞானத்தை ஊற்றத்துக்கு வந்துடுறாங்களே, எவ்வளவு பெரிய விஷயம். சிதம்பர சிதம்பர கவிராயருக்கு குமாரதேவர் ரெக்கமெண்ட் பண்றாருன்னா எவ்வளவு பெரிய மனம் வரணும். அப்படி இருக்குதான் இன்னைக்கு ஒளியோடல் எடுத்து போகிறாங்க. இதுதான் கிடையாது, மனம் வரணும்னா. நான் தெரிஞ்சு நானே போயிட்டா யாருன்னா எல்லாரையும் கூட்டு போக வேணாமா, எல்லாரையும் இட்டு போனாலும் எல்லாம் வரணும்ல, அங்க வரணுமா இல்லையா? ரெக்கமெண்ட் பண்றாரு சாமி. இந்த மாதிரி ஒருத்தர் பெரிய ஞான சொருப்பி, அவனுக்கு கொஞ்சம் நீங்க பார்த்து அவனுக்கு வழி பண்ணி போயிடுவான், அவ்வளோ எளிமையா போயிடுவான். வழி செய்யுங்க, அழிச்சிட்டு வாங்க. சாந்தலிங்கர் சிதம்பர கவிராயர் சிதம்பர சாமி அவர் பார்த்த உடனே அவருக்கு புரிஞ்சு போச்சு. கற்பூரம் அதெல்லாம்
குமாரதேவா, சிதம்பர கவிராயருக்கு நீ குருவாய். சாமி இல்ல, நான் சொன்ன ஒரு காரணம், நீ குருவா இருந்து எல்லா உபதேசங்களும் செய்யும். நீங்க ஆசி செய்யணும் சாமி பண்ற. 4 நூல் எடுத்தார். யாரு? சாந்தலிங்க 4 நூல் எடுத்தார். 4 நூல் எடுத்து சிதம்பர கவிராயரை அழைச்சி இந்த 4 நூலுக்கு ஒரே எழுதி அப்படின்னு கொடுத்தார். அந்த 4 நூல்ல ஒண்ணுதான் இந்த ஒழிகளோடு. யார் கொடுக்குறா? சாந்தலிங்கர். சாந்தலிங்கர் கொடுக்கிறாரு சிதம்பர கவிராயர். சிதம்பர கவிராயர்னா நம்ம சிதம்பர சாமிகள். அவரு உரை எழுதுகிறார் இந்த நூலுக்கு. அவரு எழுதின உரையே நம்மளுக்கு எடுத்தா படிக்க முடியல. அப்ப அந்த வெறும் அந்த ஒழிவில் ஒடுக்கிற நூலை பாடலை எப்படி அவர் உணர்ந்து அதை உரை எழுதியிருக்கணும்னா சாதாரண விஷயமா? அந்த கொடுத்த 4 நூல்ல ஒண்ணு இந்த ஒழிவில் ஒடுக்கு. இந்த நூலை வந்து சிதம்பர கவிராயருக்கு சாந்தலிங்க கொடுத்த உரை எழுதியிருக்கிறார். 3 மாசத்துல 4 நூலுக்கும் உரை எழுதிட்டார் சிதம்பர கவிராயர். உரை நான் சாதாரணமா உரை எழுத முடியுமா? ஐயா இப்ப சொல்ற இதுவரையிலும் திருவாசகத்துக்கு உரை யாரும் செய்யல. யாரும் திருவாசகத்துக்கு உரை எழுதவே வரமாட்டாங்க. மாணிக்க வாசகரே என்ன சொல்லிட்டாரு, இதுக்கு உரை எழுதுனா இதுல பொருள் என்னன்னு கேக்குறாங்க. இதுக்கு பொருள் நடராஜாதான் உள்ள வாழ்ந்தவரு. அவரு எழுதுனவர் சாமி தான். சொன்னவருக்கு உரையெல்லாம் சொல்றதுக்கு சக்தி இல்ல. ஒரு நூல் செய்துக்கிறோம், நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு நூல் செய்யறோம்னா ஒண்ணு உங்களுக்கு உரை தெரியணும், இல்ல எனக்கு தெரியணும். அவர்கிட்ட கேட்க முடியாது. நடராஜர் கிட்ட அவரு நின்றுட்டாரு போய். அவர் எல்லாருக்கும் எழுதி போடுவாரா? அவர் போய் நின்றுட்டாரு. அப்ப மீதிக்கிற ஒரு ஆளை பிடிச்சி கேக்குறாங்க, இது பொருள் சொல்லு 3000 பேரும் உடல அவரை பிடிச்சி பின்னிட்டாங்க. இவரு என்ன சொன்னாரு, ஐயோ இது பொருள் இதுதான்டான்னு ஓடுறாரு. எங்க உள்ள ஓடி போய் கலந்தவர் இருந்து திரும்பி வரல. அவரே பொருள் சொன்ன அதை போனதுக்கு முன்னாடி எந்த ஒரு தமிழ் ஆசிரியரும் எந்த ஒரு ஞான பண்டிதனும் திருவாசகத்துக்கு உரை சொல்லல. ஒரு ஆள் இருந்தார், மிகப்பெரிய தமிழ் தாத்தா. உடல 100 பேர் போய் காலில் வர்றான், உரை சொல்லு. அப்படி போய் குளத்துக்கு போய் குளிச்சுட்டு வந்தா பிடிச்சிப்பான். இப்படி போய் அப்படியே வந்தா அவர் வீட்டுல விட்டு வெளியே வரல. அவர் பிடிச்சாங்க, உரை எழுதணும், உரை சொல்லுங்க. அவர் சொன்ன ஒரே உரை என்ன, திருவாசகத்துக்கு உரை செய்ய முடியாது, அவரவர்கள் பக்குவத்துக்கு ஏற்ற மாதிரி அது உரை வெளிப்படும். நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்கன்னா இப்ப இருக்கிற பக்குவத்துக்கு ஏற்ற மாதிரி இப்ப புரியும். ஒரு 60 வயசு வரும்போது நம்மளுக்கு எவ்வளவு ஞானம் இருக்குதோ அப்ப அந்த வார்த்தைக்கு வேற அளவு விளக்கம் தெரியும். எந்த உச்சத்துல இருக்கு அந்த உச்சத்துக்கு வரும். ஞானத்துடைய பரிபூர்ண நிலையை யாரும் அனுபவிக்கும். இவங்க சிதம்பர சாமி எல்லாமே ஒரு லெவல் தான். அதை தாண்டி இன்னும் போல, அதை தாண்டி இருக்குது. அது இங்கிருந்து வானத்துக்கு எல்லாம் கண்டுபிடிச்ச முடியுமா? அது மாதிரி அது அந்த ஞானத்துடைய டாப்ல வேற தோணும். இதே வார்த்தைகள் பரிபூர்ணம் தவிர யாரும் சொல்ல முடியாது. அதனால திருவாசகத்துக்கு உரை யாரும் செய்யணும். சாந்தலிங்கர் 4 நூலை கொடுத்து சிதம்பர சாமி எழுதி கொடுத்து சொல்றாரு. 3 மாசம் சாதாரண விஷயங்கள். உரையெல்லாம் கஷ்டம். குரு என்ன நினைச்சு எழுதினாரோ அதை ஒத்து அதை உரை எழுதும். சாந்தலிங்கர் முன்னாடி இந்த ஒழிவில் ஒடுக்கு வந்திருக்குன்னா கல்லுடைய வள்ளல் இந்த நூலை கொடுத்து எழுதிட்டு வந்தார். 3 மாசத்துல எழுதி போனாரு. சாந்தலிங்கர் படிச்சுட்டு குமாரதேவா உடனடியா தீட்சை கொடுங்க. வேலை வாங்கின்னு தான் மேல நடக்குது. நம்மளுக்கு எளிமையா தீட்சை கொடுக்குறாரு. முதல்ல வேலை ஒரு நூலுக்கு ஒரே எழுது. ஏன்னா அந்த ஆன்மாவுடைய பக்குவம் காயணும், யோகப்படணும். எளிமையா கிடைச்சிட்டு அப்புறம் என்ன இருக்குது, எவ்வளவு ஏங்கணும், சாதாரணமா செய்யணும். வள்ளலார் 21 நாள் தொண்டு செய்திருக்கிறாருன்னா அந்த நூலை வாங்குறதுக்கு எவ்வளவு பாடுறோம். சரி, எளிமையா கொடுக்குற ஆத்மா பக்குவம் ஏங்கணும், தவிக்கணும். அது அப்பதான் அது முன்னூட்டு பிடிக்கும். இல்லைன்னா 2 நாள் செய்யும், 3 நாள் செய்யும், 4வது நாள் சாமி பிடிக்கணும். இதுல நான் விடுவேன், நான் பாரு சாமி, நீ என்ன சோதனை கூட நான் விடுவேன், நான் பாரு சாமி. அறிவு பக்குவம் இவ்வளவு வெச்சத்துல. அப்போ அந்த ஆன்மா வந்து அந்த தேடல் செய்யுது. அப்போ சாந்தலிங்கர் கொடுத்து செய்த நூல்ல ஒழிவில் ஒடுக்கம் வந்து சிதம்பர சாமி உரை எழுதி கொடுக்குறார். பார்த்த உடனே உபதேசம் பண்ணிட்டு இருந்தார். குமாரதேவர் சிதம்பர கவிராயருக்கு தீட்சை பண்ணி தீட்சா நாமமா தான் சிதம்பர சுவாமிகள்னு பேரு அப்பதான் மாத்துறாங்க. அது வரல சிதம்பர கவிராயருக்கு உபதேசம் பண்ணி அதுக்கப்புறம் சிதம்பர சுவாமிகள்னு பேர் மாத்துறாங்க. மாற்றி 2 பேரும் உட்கார்ந்து தியானம் பண்றாங்க.
குமாரதேவரும் சிதம்பர சுவாமியும் அவ்வளவு விஷயங்களை பகிர்ந்துப்பாங்க. குரு லெவலுக்கு வந்துட்டார். எல்லாத்தையும் உணர்ந்து 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 குரு ஒண்டிதான் தான் கற்ற அத்தனை விஷயத்தையும் தன்னுடைய சீடனுக்கு சொல்லுவார். வேற யாரும் சொல்ல மாட்டாங்க. குருவுக்கு அது உண்டு. ஒருவேளை அந்த குருவும் சுயநலத்தோடு சொல்லாத போனான்னா அவனுக்கு முக்தி கிடையாது. பிரம்மராட்சனா பிறப்பான். அடுத்த ஜென்மாவில பிரம்ம ராட்சசனா வருவாங்க. அதனால குருநாதர் வந்து எல்லாத்தையும் சொல்லிவிடுவாரு. அவர்கிட்ட மிச்சம் எதியா இருக்காரு. பிரம்மராட்சனா போட்டாங்கன்னா மறுபடியும் தவம் கடந்து மறுபடியும் அந்த ஸ்டேஜ் வந்து கஷ்டம். அதனால போகும்போது தன் கற்ற அனைத்தையும் தன்னுடைய சீடனுக்கு ஒத்துக்காக சொல்லிட்டு போயிடுவாங்க. கூப்பிட்டு உட்கார வச்சு எல்லாத்தையும் சொல்லி இதாண்டா 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 பண்ணி கத்து அவனுக்கு இருக்கிற வாங்கின அளவுக்கு கொடுப்பான். அவன் வாங்கின அளவுக்கு அவன் பாத்திரம் எந்த அளவுக்கு, ஒருத்தர் ஸ்பூனா இருக்கலாம், ஒருத்தர் டம்ளரா இருக்கலாம், ஒருத்தர் சொம்பா இருக்கலாம், ஒருத்தர் அண்டாவா இருக்கலாம், ஒருத்தர் அகண்ட பரசிவமா இருக்கலாம். எது அது அவர் குருநாதர் கொடுக்கறது எவ்வளவு பக்குவம் இருக்குதோ அவ்வளவு வாங்கிக்கலாம். அந்த கெப்பாசிட்டி எவ்வளவு இருக்கு அவர் வாங்கினது தான் நம்மளுக்கு இப்ப சாரம் சாரமா கம்மியாகி 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 நம்மளுக்கு எவ்வளவு கிடைச்சிருக்கு. ஒரு சொட்டு கிடைச்சா போதும், அதுலயே நம்மளுக்கு போயிடலாம். அந்த சொட்டு கொடுக்கறதுக்கு ஆள் இல்லையா? அங்கேருந்து வரும்போது அவ்வளவு ஊற்று அது குடிக்க முடியாத மாறி 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 அண்டா மாறி டம்ளர் ஆகி இன்னைக்கு ஸ்பூன் ஆயிடுது. குருநாதர்கள் நிலை சொல்றேன். மாறி மாறி வந்து 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 இங்க வந்து சேரணும். அப்போ அவங்க ரெண்டு பேரும் அவ்வளோ எல்லாத்தையும் சொல்லி இது பண்ணிட்டு தவம் பண்ணும்போது சிதம்பர குருடா கவிராயக்கா தவம் பண்ற மயில் கிராஸ் ஆகுது. கண்ணு முன்னாலே மயில் கிராஸ் ஆகுது. குருநாதா கண்ணு முன்னா மயில் வருது. நாளைக்கு பண்ணு, நாளைக்கு தவம் பண்ற மயில் கிராஸ் ஆகுது. ரைட். இந்த மதுரை மீனாட்சி அம்மா அழைச்சிட்டா நீங்க அங்க போ. இல்ல நான் விருதாசலத்தை விட்டு எங்கேயும் போக மாட்டேன், நான் எங்கேயும் உங்க கூடயே தான் இருப்பேன். குருநாதர் சொல்ற உன்னால ஒரு மிகப்பெரிய காரியம் ஆகணும், நீ வந்து மதுரைக்கு போ அப்படின்னு சொல்றாரு. நீங்க பிரியா விடை பெற்று குருநாதர் இருந்து மீண்டு மதுரைக்கு வருகிறார். மதுரைக்கு வந்த பின்னாடி சிதம்பர கவிராயர் 48 நாள் மதுரையில தங்குறார். சோமநாதர் சொக்கநாதர் கோயில்ல, மீனாட்சி அம்மா கோயில்ல. ஒரே ஒரு வேளை அருகம்புல் சாறு மட்டுமே குடிச்சு, வேற எதுவும் உணவு கிடையாது. அருகம்புல் சாறு மட்டும் ஒரு வேலை குடிச்சு 48 நாள் பொற்றாமரை குளத்துல குளிச்சு அந்த இடத்துல உட்கார்ந்து சிவபூஜை பண்றாங்க. பண்ணிட்டு அம்மாவை போய் பார்த்துட்டு வந்து நிஷ்டை கொடுவாரு. 48வது நாள் அம்மா கனவிலே தோன்றி, அம்மா நேர்ல வரல, கனவிலே தோன்றி மகனே எனக்காக நீ எவ்வளவு பெரிய கவிராய என்னென்னவோ செய்கிற, எனக்காக ஒரு பாட்டு பாடு. 48வது நாள் அம்மா வந்து சிதம்பர கவிராயருக்கு சிதம்பர சுவாமிகளுக்கு கனவுல வந்து சொல்றார். கண் விழித்து எழுகிறார். அம்மா தாயே உனக்கு செய்யாத போவனா அப்படின்னு உட்கார்ந்து அருளியதுதான் மீனாட்சி அம்மை கலியுகம். அம்மா தமிழ் பொங்கும். ஒரு தீன் வார்த்தை எடுத்தினார்னு வச்சுங்க, அந்த வார்த்தை எடுத்தினாருன்னா நிற்களத்தி மோட்சத்தி அண்ட பகிரண்டத்தி வெட்கும் தாம்பும் விளக்கலத்தி சொப்பனத்தி சொக்கர இளம் பிறை, அது மாதிரி தீ தீ தீலேயே ஒரு 30 லைன் எழுதுவார். கஷ்டம். சீன் ஒரு வார்த்தை எடுத்தினாரா கொப்புடச்சி கொப்பு குழைச்சி கயல் விழிச்சி அப்பு சடச்சி சிவகாமச்சி, இந்த சீச்சிலேயே என்ன இலக்கணம் என்ன தமிழ் மயக்கம் வந்துடும். அவ்வளவு பெரிய பாடல். பாடி முடிச்சு அம்மான்னு போய் உள்ள போய் பாடுறாரு. பாடினோடனே அம்மா காட்சி. முதல்ல எப்படி வாங்கினா நேரடியா காட்சி கொடுக்கல, பாட்டை கடவுளை வந்து சொல்லி எனக்கு எழுதுங்க. எழுதி போய் ஒப்படைக்கும் போது அம்மாவுடைய அருள் காட்சி பெறார். பெற்றவுடனே அம்மா ஆனந்தம் கொண்டிருந்தார். அதனால ஒரு காரியம் அவன் மகனே, நீ வடதிசை நோக்கி போ, யுத்தபுரி சமராபுரி போரூர் என்று சொல்லக்கூடிய திருப்போரூர் இருக்கு. அந்த இடத்துல ஜல மூர்த்தி வந்து சுயம்புவா இருந்தா இன்னைக்கு உலக ஒடுக்கத்தினாலே அது வந்து பனைமர வனமா இருக்கு. அந்த இடத்துல இருக்க நீ எடுத்து அவரை ஸ்தாபனம் செய்து புனரோத்தனம் பண்ணி நான் எங்கம்மா போவேன். அருளாட்சி கிடைக்கும், நான் பாத்துக்கிறேன். அங்கிருந்து ஒவ்வொரு ஊரா வந்து இதுதான் திருப்பூரூர், இதுவா அவங்க வரும்போது யுகத்துல சமராபுரின்னு அப்ப திருப்பூருடைய பேர் சமராபுரி. இந்த யுகத்துல திருப்போரூர், அதுக்கு முன்னாடி யுத்தபுரி, அதுக்கு முன்னாடி போரூர், போரி யுத்தபுரி சமராபுரி, இந்த யுகத்துல திருப்போரூர். அவரு அனுப்பும் போது சமராபுரி அப்ப வராரு. ஒவ்வொரு ஊரா தங்கி வரும்போது இங்க செம்பாகத்துக்கு வருகிறார் சிதம்பர சுவாமி. செம்பாகத்துல தங்கினார். இந்த ஊர்ல வந்தார் சிதம்பர சுவாமி.
நடைப்பயணமா இருந்தது சிதம்பர சுவாமிகள் இங்க வந்து வாங்க திருச்சிற்றம்பலம். திருப்பூர்ல இருந்து சிதம்பர சுவாமிகள் அனுப்பிய அல்லது சிதம்பரம் திருப்பூர்ல இருந்து கரெக்டா அவருக்கு. அப்போ சிதம்பர சுவாமிகள் செம்பாக்கம் வந்து தங்குறாருப்பா. இங்க வந்துருக்காரு. இங்க வந்து தங்கி எந்த இடத்துல இருந்தாலும் தெரியல, எனக்கு தெரிஞ்சு ஆக்சுவலா குமாரதேவர் மடத்துல தான் இருக்கணும். அப்பயே இருந்தது, குமாரதேவர் மடத்துல இருக்கணும். ஏன்னா அதனுடைய கிளைன்றதுனால வாங்குவோம். சிதம்பர சுவாமிகள் வந்து தங்கி இருக்கிறார். அப்போ ஜம்புலிங்கத்தையும் வழிபட்டு இருக்கு. ஜம்புகேஸ்வர பெருமானை சிதம்பர சுவாமிகள் வழிபட்டு இருக்காங்க. அப்போ சிதம்பர சுவாமிகள் வந்து இங்க சிவ பூஜை செய்யும் போது இங்க செம்பாக்கத்துல மக்கள் வந்து வேளாளர் குடும்பம், செங்குந்தர்னா தொழில்னா நெசவு தொழில், துணி நெய்வாரு. சும்மா ஞானத்துல பொங்கி விளையாட ஒரு வீர சைவமோ சைவமோ பூமி தலைத்தோமன பூமி. தறி நெக்கும் போது பஞ்சாட்சரம் சொல்லிதான் நெப்பாங்க. சிவசிவம் பஞ்சாட்சரம் உபதேசம். நம்ம வேலைக்கு போறோமே, ஒரு தடவை நமச்சிவாய சொல்ல முடியும். நம்ம தொழில் அப்படி. அந்த காலத்துல கேடு விளைவிக்காத 2 தொழில் உண்டு. ஒண்ணு விவசாயம், இன்னொன்னு நெசவு. விவசாயம் வயிற்றுக்கு பசியாத்தம், நெசவு மானத்தை காக்கும். இந்த 2 தொழில் தான் அந்த காலத்துல. அதெல்லாம் எங்க நெசவு தொழில கை மேற்கொண்டு நெசவு தொழில் செய்யும் பொழுது பஞ்சாட்சரத்தை சொல்லி அவங்க துணி தைக்கிறாங்க இல்லையா, அந்த ஆடையை ஒரு ஆன்மா கட்டி போத்தணும்னா அது எவ்வளவு புண்ணியம் முடியும். பஞ்சாட்சரம் சொல்லி தைச்சு கொடுத்த துணியை நம்ம மேல போடணும்னா இந்த ஆன்மா எவ்வளவு பகுதியும் பண்ணும். அந்த அளவுக்கு ஞான சொருபிகள். அப்போ தறி நெய்க்கிறவர்கள் பார்த்தாரு. சிதம்பர சாமி நம்ம ஊருக்கு ஒரு சாமி வந்துறாரு. அவரை போய் பார்த்து ஆசீர்வாதம் பெறணும். போய் ஆசீர்வாதம் பண்ணி எல்லாம் திருநீர் வாங்குறாரு. சாமி விபூதி கொடுக்குறாரு. அப்ப பார்த்தா இந்த லிங்காயுத தச்சை கயிறு வந்து வங்கி போயிருக்கு. சிதம்பரம் குருநாதர் சிதம்பர சாமி வங்கி போனோடனே மக்கள் மனசு கேட்கல, சாமி லிங்காயுதம் போடுகிறாரு, கயிறு வங்கி போயிருந்த நம்ம இருக்கும்போது விடுவோமா? கயிறை முறுக்கி கயிறு தயாரித்து, சாமி உங்க லிங்காயுத பேழையே இந்த கயிறுல மாத்திட்டு உங்களுக்கு அறா மாதிரி சாமி ஒப்படைச்சாங்க. சாமிகள் ரொம்ப சந்தோஷம், கேட்காதே செய்கிறாங்க. சாமி என்ன பண்ணார்? ஆனந்தத்துடைய சிவலிங்கத்தை தாங்கக்கூடிய ஒரு பேழையை தாங்கக்கூடிய ஒரு கயிறு செய்து கொடுத்தீங்களா அப்படின்னு மகிழ்ந்து சாமிகள் லிங்காயுத பேழையை மாத்திக்கிட்டு சொன்னாராம், இந்த ஊரே கடை தேர்றதுக்கு நான் பின்னாடி வழி சொல்றேன். நான் ஒரு வேலையா வந்துக்கிறேன், இந்த ஊரே கடை தேர்றதுக்கு நான் பின்னாடி வழி சொல்றேன்னு சொல்லி விபூதி கொடுத்து சைவத்தையும் இங்க இருக்கக்கூடிய வீர சைவத்தையும் வாழ்த்தி மக்களை அனுகிரகம் பண்ணிட்டு சிதம்பர சுவாமிகள் திருப்பூருக்கு போறாரு. போயிட்டு மலை மேல நின்று பாக்குறாராம், இங்க கோயில் இருக்குன்னு சொன்னிய தாயே, சோடு கூட கிடைக்கலையே சாமி, ஃபுல்லா பனைமர காடா இருக்குதம்மா. பனைமர காடுன்னு தான் பரவாயில்ல, அவன் பாத்ரூம் பேருந்து வச்சுக்கிறான். சாமி பதிவு பண்றாரு பாட்டுல, மலப்பு திறமை இருக்குதுன்னு. மலை மேல இருந்து பார்த்தா பார்க்க முடியல, இப்படி இருக்குதே இந்த இடம், இங்க இருந்தாமா அவன் கோயில் சொல்லிட்டியம்மா தாயே, இந்த இடமா சொல்லி கஷ்டப்பட்டு எங்க இந்த இடத்துல நான் போய் முருகரை தேடுவேன். இவ்வளவு பெரிய ஞான சொருப்பிக்கு முருகர் எங்கிறாரு தெரியல. பாருங்க, நம்மளாம் போய் இப்போ கண்ணகாப்பேட்டில் ஒரு விநாயகர் கோயில் இருக்கு. என்ன கோயில்? வேம்படி விநாயகர். எல்லாம் வேம்படினா நம்ம சரௌண்டிங்ல வர விநாயகர் வச்சுக்கோங்க. ஹைஸ்கூல் அண்ணன் இருக்கிறது இல்லை. கண்ணகாப்பேட்டையில இருக்கிற அங்கதான் குடிசை போட்டு அந்த இடத்துல சிதம்பர சாமி அங்கேயே தவம் பண்ணாங்க. அப்ப கல்ல இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து மரம் பனைமரம் ஏறி பார்த்து கல் அடக்கும்போது வரிசையா மரம் இருந்தால டெய்லி ஒரே மரத்துல ஏறக்கூடாதுன்னு கோடு போட்டுருவாங்க. இன்னைக்கு கோடு போட்டாங்கன்னா அந்த மரத்துல இல்ல, அடுத்த மரத்துல ஏறி இறங்கும். அந்த மாதிரி பிளான் பண்ணிட்டு ஏறுவார். அப்படி ஏறும்போது ஒரு மரத்துல வேலிக்கத்தான் முள் சுத்தி இருந்துட்டு வேலிக்கத்தான் முள்ள கழிச்சிட்டு மேல ஏறி கல் அடிட்டார். அந்த மரத்துக்கு ஒரு கோடும் போட்டு வந்துட்டார். மறுநாள் வந்து அதே மரத்தாண்ட போனா மறுநாளும் முள்ளு சுத்தி இருக்கு, கோடு காணும். ஒருவேளை இல்லையோ ஏறி பார்த்தா நேர்த்தி அறுத்துக்கிறோமே, அன்னைக்கு கண்டுக்கல. 3வது நாள் போனாலும் அதே மாதிரி மறுநாள். ஒரு நாள்ல எப்படி இதை மாதிரி சுத்தம் வேலிக்கத்தான் வந்துச்சு, அதிசய பணம் வர மாறுது. இது எப்படி யாருக்கிட்ட பயந்துட்டான். நேரா ஓடி வந்து நம்ம ஊருக்கு ஒரு சாமியார் வந்து அவர் போய் பார்ப்போம். நேரா கண்ணாப்பட்டியில இருக்கிற அந்த வேம்படி விநாயகர் கோயில சாமிகள் பூசை பண்ணிருக்கிறார். வந்து காலில் விழுறாரு, பெருமானே எனக்கு பயமா இருக்குது, இது மாதிரி ஒரு அதிசய பணம் வர என்ன சொல்றேன். அப்படியே சாமி பூஜையை முடிச்சுட்டு நேரா நடந்து வராங்க. அவருக்கு பாருங்க, அவர் எப்படி வந்துருப்பாரு பாருங்க. எங்கம்மா எங்கப்பா அப்படின்னு வந்தா பெரிய பனைமரம். இந்த பனைமரத்துலதான் சாமி வைப்பார். இவர் அப்படியே கண்ணை மூடி தியானிக்கிறார். அம்மா காட்சி கொடுத்த அந்த இடம் மாதிரி தெரியுது. ஒருவேளை இதுவா இருக்குமோ, வேலை செய்யறவங்களும் அழைச்சி இந்த பனைமரத்தை அகற்றுங்க, நம்மளை குடுங்கி போடுவோம். வார்த்தை கூட பாருங்க, இந்த பனைமரத்தை அகற்றுங்க. அப்படியே அந்த பனைமரத்தை சேர்த்து எல்லாம் எடுத்து பார்த்தா இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பொருள் ஆண்டா அப்படியே பட்டுருந்தாங்க. கொல்லி தேவ சேனாபதி மண்ணெல்லாம் மூடி
அப்படியே ஒண்ணுமே இல்லை சாமி. சாமி பார்த்து ஆண் கதற அப்படியே எடுத்து அந்த சிலைகளை அப்படியே எடுத்து போய் எங்க வச்சுக்கினாரு? வேம்படி விநாயகர் கோயில் அவர் இருந்த குடிசையில எடுத்து போய் வச்சுக்கிட்டாரு. திருப்பூர் முருகன் அங்க போயிட்டு தான் இங்க வந்துக்கிறான். அப்ப அந்த தலம் எவ்வளவு பெரிய தலம், அந்த தெருவில் இறங்க அங்கதான் எடுத்து போயிட்டு முருகரை வச்சுக்கிட்டாரு. முருகர் கிடைச்சிட்டாரு தாயே சொல்லிட்டு உடனே கோயில் கட்டல. செல்வம் வேணுமே, எப்படி பணம்? நான் பணத்துக்கு எங்க போவேன்? சுத்தம் ஞானி, ஒரு பைசா கிடையாது. அடுத்த நாளைக்கு கூட ஏன்னா ஆண்டவன் போட்டாராம். என்ன பண்றது? சாமிகள் பார்த்தாங்க ஊர்ல நிறைய பேர் வியாதியிலையும் நிறைய வறுமையிலையும் வந்தவங்கள திருநீர் கொடுத்தாரு. எல்லாரும் வாங்கினவங்க எல்லாம் சரியாச்சு. நான் இது மாதிரி ஆலயம் எழுப்புறேன்னு பல பேர் செல்வங்களை கொடுத்தாங்க, நகையை கொடுத்தாங்க, இடம் கொடுத்தாங்க. மெட்ராஸ்ல இருந்து இன்னைக்கு கூட திருப்பூர் முருகருக்கு மெட்ராஸ்ல நிறைய பேர் குலதெய்வம். ஏன்னா அவங்க மூதாதையர்கள்லாம் இந்த முருகருக்காக நிறைய பண்ணியிருக்காங்க. மொத்த செல்வமும் சேர்த்து அந்த குடிசையில போட்டு வச்சிருந்தாரு. கட்டிடலாம் அப்படின்னு ஒரு சாமிக்கு எண்ணம். எப்படி கட்டுறது? எங்க போய் கட்டுவேன்? அம்மா என்ன சொன்னா, புனராத்தனம் பண்ணுங்க. நான் போய் புது இடத்துல புது கடைக்காலம் தோண்ட முடியாது, எங்கேயும் நான் கட்ட முடியாது. நான் எப்படி கட்டுவேன்னு கட்டாதே வச்சிருந்தாரு. நான் இது பணம் சேர்ந்த பின்னாடி அப்போ என்ன நடக்குதுன்னா, திடீர்னு ஒரு மனசுல அப்படியே கலகத்தோட முருகர் கிடைச்சி இவ்வளவு நாளாவது கோயில் கட்ட முடியல, செல்வம் வந்துருது, எங்க போய் நான் கட்டுவேன், சாமி இன்னும் வழி காட்டலேன்னு நினைச்சுட்டு போது திடீர்னு குமாரதேவர் எதிர்த்து குருநாதா என்ன கால நீங்க பேரூருக்கு வந்துட்டீங்களா குருநாதான்னு போய் காலில் விடுறாரு. வா வா, ரொம்ப நாள் அது திருநீர் கொடுங்க சாமி, விபூதி வாங்கி பூசி விடுறாரு. குமாரதேவருக்கு சிதம்பர சாமிகள் குமாரதேவர் பூசி விட்டு, என்னப்பா வாட்டமா இருக்கு, இது மாதிரி முருகர் அம்மாவுடைய அனுகிரகத்தினால கிடைச்சிட்டு நான் எங்க கோயில் கட்டுவேன், எனக்கு என்ன பண்ணுவேன்னே தெரியல, எனக்கு அனுகிரகம் பண்ணுங்க. மறுபடியும் திருநீர் எடுத்து அவர் நெத்தியில பூச அப்படியே தெரியுது அந்த லே அவுட். எந்த இடத்துல பலிபீடம் வரணும், எந்த இடத்துல மூலவர் சந்நிதி வரணும், எப்படி இருக்குது பழைய ஆலயம், எல்லாமே அப்படியே அந்த ஒரு படத்துல கூட காமிக்கிறாங்க. லே அவுட் அப்படியே மேல வரும். அந்த மாதிரி அப்படியே சிதம்பர சாமிகள் தெரியுது. குருநாதா அனைத்தையும் உணர்த்தேன் அப்படின்னு சொல்லி காலில் விழுந்த அப்படியே முருகர்கிட்டே வராரு. உள்ள குமாரதேவர் போயிட்டே இருக்காரு. அவர் முன்னாடி போறாரு, பின்னாடி சிதம்பர சாமி நடத்துறாரு. போகும்போதே யோசனை வருது, நம்ம குருநாதர் சித்தி ஆயிட்டாரு, அவர் குமாரதேவர் எப்பயும் விருதாசனத்துல சித்தி ஆயிட்டாரு, இப்ப எப்படி வந்தாரு ஒண்ணுமே புரியலையே. அப்படி பின்னாடி போறார். அப்படியே குமாரதேவர் மூலஸ்தானம் முருகருடைய உடம்புல போகுது. முருகா நீதான் என் குருநாதன் வடிவு வந்தியா குருவே. ஒரு முருகரு அவருடைய காட்சியா வரல, அவருடைய குரு காட்சியா வந்துருக்கு. குருவுடைய மேன்மையை புரியுறாங்க. சிவகுருநாதன் வந்து போய் உடம்புல பூந்த பின்னாடி தான் இவருக்கு தெரிஞ்சு முருகா அப்படின்னு. அப்போ வேலையை ஆரம்பிக்கலாம்னு பாக்குறதுக்கு பணம் வச்சுட்டு நாளைக்கு பூஜை போட்டுடலாம் அப்படின்னு ரெடியா வச்சுக்கிட்டாரு. நைட்டு வந்தானுங்க ஒரு 6 திருடனுங்க. இந்த சாமியாரு குடிசையில சரியான செல்வம், நம்ம ஒரு வீடு அடிக்கிறதுல 300 வீடு அடிக்கிற பொருள் ஒரே இடத்துல இருக்கு, தூக்கிடலாம், சாமியார் தானே அவனை பாத்துக்கலாம் சொல்லிட்டு இரவோடு இரவா போய் அந்த நகையும் பணத்தையும் கொள்ள அடிக்கிறாங்க. 6 பேர் சும்மா புஜபலம், சும்மா வாட்டா சட்டமா இருக்கிறாங்க. சாமிகள் சிவ பூஜை பண்ணிட்டு மந்திர ஜபம் பண்ணி உட்கார்ந்துட்டாங்க. வந்தாங்க 6 பேரும் நகையை திருடினாங்க. யார் அது? அவர் தோற்றம் சும்மா எப்படி இருக்கும் பாருங்க, எழுந்து திரும்பினாரா யார் அது? 6 பேரும் அடிக்க அப்படி வந்தானுங்களாம் சிதம்பர சாமி தாக்குறதுக்கு. அப்படி போகலாங்களாம். சிதம்பர சாமி திரும்பி பார்த்தாராம் பாருங்க. அவ்வளவுதான், 6 பேர் கண்ணும் போச்சு. ஐயோ கண்ணு தெரியலையே விழுந்தானுங்க. நான் தெரியாத செய்துட்டேன் சாமி, நீ ஏதோ இதுன்னு நினைச்சேன், எனக்கு 6 பேருமே கண்ணு தெரியல, எங்களை காப்பாத்துக்க, நான் தெரியாத பண்ணிட்டு நீ திருட மாட்டேன், எனக்கு வழி செய்யும் அப்படின்னு கதறி அழ. சிதம்பர சாமி பூதி எடுத்து அப்படி மேல தூணாராம். 6 பேருக்கு கண் பார்வை இருந்தது. அவங்க உங்ககிட்ட போய் மோதனமே, பெரியவே மன்னிச்சுக்க, உங்களை கை வாங்கணுமே, இந்த கை விளக்குமா அப்படின்னு சொல்லி காலில் விடுதா. உங்க கையும் நீயும் விளங்க நான் வழி சொல்றேன். நாளைக்கு கோயில் கட்ட போறேன், நீங்க கூட இருந்து அவங்க 6 பேர் வச்சுதான் அந்த 6 பேர் வச்சுதான் வேலையை ஆரம்பிக்கிறாரு. முதல்ல நம்மள ஒருத்த கெடுதல் பண்ண வந்தான்னா எல்லா துப்பாக்கின்னு சுட்டு தள்ளுவோம். கெடுதல் செய்ய வரவனையும் கூட வச்சுக்கிட்டு வேலை செய்யறாருன்னா அதுதான் மகான்களுடைய கூட வச்சுக்கிட்டு அந்த 6 பேர் வச்சு வேலையை ஆரம்பிக்கிறார். இருக்கிற பணம் மொத்தம் போட்டு கல் கோயில், கருங்கல் கோயில், செங்கல் வச்சுன்னா ஒரு இடத்துல செங்கல் பார்க்க முடியாது, கற்கோயில். அதுல பேரு அவனுக்கு பேரே கற்கோயில் ஆனாங்க. கல்லு கோயிலா மனசு நினைச்சா நாங்க எங்கேயோ போனோம். தெரியும் ஃபுல்லா கல். சாமிகள் கட்டினது அந்த கருவறையை ஒட்டி உட்பிரகாரம் வரும் வரையிலும் சிதம்பர சாமிகள் செய்தாங்க. அதுக்கப்புறம் தெய்வானை மண்டபம், வள்ளியம்மன் பின்னாடி வந்ததா
குறிப்பிடுறாங்க. ஏன்னா சாமி வச்சது மூலஸ்தானம், முருகர் இருக்காரு அந்த இடம், அந்த சுனை விநாயகர் உள்ளிய விநாயகர் இருக்கும், அது பக்கத்துல ஒரு லிங்கம் இருக்கும், அந்த பக்கத்துல ஒரு வீரபாகு இருப்பார், ஒரு நாகராஜர் இருப்பார், பக்கத்துல இன்னொருத்தர் நிற்பார். அது யாரு? அது பேரே எழுதி ஒட்டவே இல்லை. முன்னாடி எல்லாரும் பேரு வீரபத்திரன். யாரு சொன்னாங்க? கரெக்டான அது யாரு? வீரபத்திரன். சிதம்பர சாமிகள் வீரசைவர்களுக்கு யார் மக்கள தெய்வம்? வீரபத்திரர். சாமி அங்க வச்சார் வீரபத்திரர். வீரபத்திரர் இருப்பாரு, நாகலிங்கம் இருக்கும், விநாயகர் இருப்பாரு, ஒரு 4-5 எல்லாத்துக்கும் பேர் எழுதி வச்சான். அது யாருன்னு கோயிலாளுக்கே தெரியல. அது என்ன சாமி பேர் எழுதி வைக்கிறதுக்கு பேரு நல்லா ஏதோ மாற்றி எழுதாட்டாங்க. அது அதுக்கு அதே உத்தமம். வீரபத்திரர் அது ஒரு சிதம்பர சாமி வச்சு அவரே பூஜை பண்ணாரு. கோயிலை கட்டி யாரும் ஒரு ஐயர் வச்சு பண்ணுறாங்க, சாமி பூஜை பண்ணார். பெரிய போர் வந்தது, சைவருக்கு கோயிலா இழுத்து மூடி பூஜை பண்ணா தலையை வெட்ட ஆரம்பிச்சான். அப்ப என்ன பண்ணார்? கண்ணாப்பட்டியில இருந்து சுரங்க வச்சார். நீ கட்டுறா, நான் உள்ள வந்து பண்ணிக்கிறேன். குகை உள்ள வந்து முருகருக்கு பூஜை பண்ணுவோம் சாமி. இன்னைக்கு ஏதோ சுரங்க பாதை ஓட்டும் போது என்னடா இது ஏதோ கேபிள் வழி போதேன். சாமி மலையில இருந்தும் சாமி கண்ணாப்பட்டியில ஒரு சுரங்கம், கண்ணாப்பட்டியில சாமி இதுல இருந்தும் கோயில் மூலஸ்தானத்துக்கு ஒரு சுரங்கம். சாமி சித்தி ஆகும்போது சிதம்பர சாமி சித்தி ஆகுற சாமி தெரிஞ்சிச்சு, உட்கார்ந்து பூஜை பொருள்லாம் வச்சு பூஜை பண்ற. பூஜையை முடிச்சுட்டு அந்த குகையில இறங்குறாரு. குகையில இறங்கினோடனே இங்கேயும் உடம்பு போது அங்கேயும் மூலஸ்தானத்துல வந்துட்டான். ஆத்மஸ்வரூபம் அப்படியே அங்க வந்து கலந்து ஒளியோட அவரு எடுக்கிறாரு. அதனால அது வந்து அக்னியை வச்சு தீர்க்கிறதும் சமாதிக்குள்ள உட்கார வச்சு சமாதி கட்டினதும் கிடையாது. ஒளி உடல் அதுவும் ஐக்கியம். முருகரோட எப்படி நடராஜரோட சிதம்பர மாணிக்கவாசர் ஐக்கியமானாரோ, திருப்பூர் முருகரோட சிதம்பர சாமி ஐக்கியம். அப்படி ஒரு நிலையை சிதம்பர சாமிகள் அங்க வந்து அந்த மாதிரி கட்டி அவர் முருகரை எடுத்து வர வேலை நடந்து நேருது. ஒரு வீடு கட்டணும்னா முதல்ல போர் போடுவோம். இவ்வளவு பெரிய கோயில் கட்டணும், தண்ணி வசதி ஒண்ணு. மல்லையார் ஓடன்னு ஒரு ஓடை போச்சு. இவ்வளவு தண்ணி எடுக்க முடியும், எடுத்தாங்க. தண்ணி பற்றாக்குறை ஆயிடுச்சு. சாமியே தண்ணி பத்தல. இடத்துல ஒரு குளமா வெட்டிடுவோம், ஓடையை குளமா மாத்திடுவாங்க. குளமா வெட்டினாங்க. அதுல இருந்து தண்ணி எடுக்க ஆரம்பிச்சாங்க. மறுபடியும் தண்ணி வத்த ஆரம்பிச்சிச்சு. சாமி பார்த்து மறுபடியும் சொன்னாங்க, கோயில் கட்ட முடியாது சாமி, தண்ணி பத்து. அதே கரையில உட்கார்ந்து சாமி பூஜை பண்ணாரு. பூசை பண்ணி திருநீர் எடுத்து குளத்துல அப்படி போட்டாரு. இன்னைக்கு வரல வத்தி எங்க தாத்தா பார்க்கல, அவருக்கு தாத்தா பார்க்கல, அவருக்கு தாத்தா பார்க்கல, அப்பெல்லாம் பார்க்கல, யாரும் பார்க்கல. திருப்பூர் குளம் வத்தி சரித்திருக்கு. அதனால அந்த குளத்துல போய் குளிக்கணும்னா ரொம்ப எச்சரிக்கை இருக்கணும். அங்கே ஃபுல்லா பொதக்குழியோட சேராது. யாரும் தூர் வாங்கினது கிடையாது. முன்னெல்லாம் கிருத்திகை கூட எத்திரி போகும், இப்ப ஏதாவது அந்த கம்பி போட்டுக்கிறாங்க. அதனால அவ்வளவு பாசி இருக்கும். அந்த குளத்துல போய் குளிச்சுட்டு வந்தா 48 நாள் குளிச்சுன்னா தீராத நோய். டாக்டரே கையெழுத்து போட்டு கொடுத்து வசந்துடும். எப்படி இது குணமாச்சு? ஏற்பட்ட குளம். அந்த தீர்த்தத்தை நீராடி உள்ள போய் முருகனை தரிசனம் பண்ணா பெற முடியாதது என்னங்க இருக்கு உலகம். அது மாதிரி குளத்தை தயார் பண்ணார். அதுக்கப்புறம் வேலை நடந்து நேற்று திடீர்னு எழுப்பிட்டு செல்வங்கள்லாம் செலவாயிடுச்சு. எல்லாம் வேலை செய்யறாங்க. டெய்லி வந்து கூலி கேட்பாங்க. சாமி பார்த்தார், இன்னைக்குதான் கூலி அப்படின்னு திருநீர் கொடுத்து வச்சார். காலையில இருந்து வேலை செய்தா பொருள் கொடுத்தாரு. எனக்கு ஓகே, எங்க வீட்டு பசங்களை காப்பாத்தோம்னா விபூதி கொடுத்தா என்ன இது? என்னடா இந்த சாமியாரு நாளையில இருந்து எவ்வளவு வேலைக்கு வராங்களா பேசிக்கிட்டாங்க ஒரு கமிட்டி. வீட்டுக்கு எத்து போன விபூதி அரிசி இல்லைன்னா அரிசியா வருதான், காசு இல்லைன்னா காசா வருதான், மளிகை சாமான் தான் மளிகை சாமான், எது வேணுமோ அதுவும் வருது. அதுல இன்னொரு சூப்பம் பண்ணாரு, எவ்வளவு உழைச்சானோ அவ்வளவு வருதான். 2 கல் தூக்கி வச்சவனுக்கும் அதே கொடுத்தாரு, 10 கல் தூக்கி வச்சவனும் அதே எல்லாம் கிடையாது. 2 கல் தூக்குனா 2 கல் அளவு போடணும். 10 கல் போட்டு தூக்கி சாமிக்காக செய்யணும். அப்ப நாளையில இன்னும் 10 கல் 20 கல் தூக்குறாங்க. சாமி எப்படி பாருங்க, இதுதான் பெரியவங்க. சிவ தொண்டு ஆச்சு, அவன் வறுமையை நீங்குச்சு. அவருக்கு செய்து எங்க போய் உட்காரலாம்? எங்க போய் இதோட பிறவே வேணாமே. அவங்க அந்த கோயிலுக்கு பாடுபட்டவங்க இதோட பிறந்து வரணுமே, வேற என்ன தவம் பண்ணணும்? எல்லாத்தையும் வச்சு சாமி வச்சு செய்தாங்க. லாஸ்ட்ல மூலஸ்தானத்துக்கு மேல இருக்கிற கோபுரம் போட்டார். விமானம் போடும்போது அதுக்கு ஒரு பணம் பற்றாக்குறை ஆயிடுச்சு. சிதம்பர சாமிகள் நடைபயணமா வரும்போது ஒருத்தவங்களுக்கு விபூதி கொடுத்துட்டு வந்தார், குழந்தை இல்லாத. அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாயிடும். அவர் எங்க இருக்கிறாருன்னு தேடி கண்டுபிடிக்கிறதே ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அப்ப திருப்பூர்ல இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சு அவங்க வராங்க. இவரை பார்த்து, குருநாதா உங்களால பெற்ற செல்வம் வந்து பாருங்க, இவ்வளவு பெரிய பையனா வளர்ந்துச்சு, இவங்களுக்கு நீங்க ஆசீர்வாதம் பண்ணணும் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணணும். அவங்க பெரிய செல்வம். அப்போ இந்த மாதிரி வேலை நிக்குது அப்படின்னு அந்த விமானத்துக்கு எங்களுக்கு இவ்வளவு பாக்கியம் வர வச்சுக்கிறானே முருகன்.
நாங்க செய்யறோங்கிறது அவங்க கொடுத்தாங்க. அந்த கொடுத்த தங்கத்தை வைத்து அதுக்கப்புறம் விமானத்தை பூர்த்தி செய்யறாரு சாமி. செய்துட்டு சாமி எடுத்து போய் உள்ள வைக்கிறார். எடுத்து போய் வச்சுட்டு பார்த்தா அபிஷேகம் பண்ணா இது காலத்துக்கு நிலைக்காது. சாமிக்கு தெரியும், ஞானத்துல உணர்ந்துருவாங்க. அப்போ இந்த முருகருக்கு நித்திய அபிஷேகம் பண்ணும். முருகர் வந்து சிவன் மாதிரி அக்னி, அவருக்கு 8 காலம் பூஜை பண்ணாலும் சரிங்குவார் முருகர். சிவனுக்கு எப்படி தண்ணி ஊத்திட்டே இருந்தா போதுன்ற மாதிரி முருகன் அதே தான், ஞானத்துடைய உச்சம். அவங்களாம் அதே இல்லை. அதனால இவருக்கு அபிஷேகம் இல்லைன்னா தப்பாயிடும். சாமிகள் பார்த்தாங்க, அபிஷேகத்துக்காக 3 முருகர் வள்ளி தேவியான செய்து எதிரில் பிரதிஷ்டை. இவருக்கு அபிஷேகம், இவருக்கு புண்ணுக்கு சட்டம். புண்ணுக்கு சட்டம் சாத்த 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 அவரு ட்ரிப்பார். இப்போ 10 நாள்ல புண்ணுக்கு சட்டம் அலங்காரம் பண்ணிட்டாங்க. பாத்தீங்களா? திருப்பதி கொடியேறி முருகருக்கு அலங்காரம். வெறும் துணி மட்டும் தானே, வெறும் உடம்போட நின்றுந்தாரா, அதுதான் புண்ணுக்கு சட்டம். பாத்தீங்க யார் யாருமா போனீங்க 10 நாள்ல இந்த கொடியேறி? அதாவது புண்ணுக்குன்னா அது ரொம்ப ஒரு புணுகு 50,000. அந்த காலத்துல புணுகு காவடி எடுத்துட்டு வந்தாங்களாம். பாருங்க அப்ப எவ்வளவு, 2 பானையில கொட்டி நிறைய எடுத்து வந்துருக்காங்க. புணுகுன்னா புணுகு பூனைன்னு ஒரு பூனை இருக்குல்ல, அதனுடைய மர்மத்தை எடுத்துனது. அதுதான் வாசனை ஏகப்பட்டது. அதுதான் சாத்தணும்னு சாமி தான் சொல்லிட்டு போனாங்க. அதுக்கு முன்னாடி யாருக்கும் தெரியாது. அதை போடுற அன்னைக்கு கோவிலே கம கமன்னு இருக்கு. அதை உருக்கி மொத்தம் தான் இப்ப கூட இவ்வளவுதான் கிடைக்குது. அதுக்கு மேல யார் டோலர்? சாமிக்கு கொட்டுற காசை வச்சு டெய்லி புண்ணு சொல்லிட்டு சாப்பிட்டான். அவ்வளவு உண்டியில் வருமானம் வருது. அதே நல்லா இருக்கீங்களா? அதனால அந்த புணுகு வருஷத்துல இப்பெல்லாம் ஒரு தடவை சாப்பிடுறாங்க. ஒண்ணு சஷ்டிக்கு போடுறாங்க, இல்லைன்னா வந்து பிரம்மோற்சவத்துக்கு போறாங்க. இப்போ நான் சஷ்டிக்கு போடுவாங்கன்னு பார்த்தேன். சஷ்டிக்கு கொடியாத்தலுக்கு முன்னால என்ன பண்ணிருக்காங்க, இமத்தம் தான் புணுகு. அதை வந்து காசு வாங்க பாருங்க, காசி ஒரு தட்டுல ஊத்திப்பாங்க. அதை எடுத்து போய் அவர் மேனில தேய்ச்சா அப்படியே அந்த உடம்பு ஸ்ட்ரிப்பா, அந்த கட்டு அழகு இருக்குது, முருகன் அழகு என்னமா சொல்றது பாத்தீங்களாமா? இப்ப அலங்காரம் எல்லாம் தெரியுதா? அது எதனாலன்னா மத்தவங்க கவசம் போட்டா சும்மா கம்பீரமா இருப்பாரு. அவருக்கு என்ன பண்ணிட்டாங்க, இப்ப புணுகு சட்டை சாத்தினா ஒரு இடுப்புல இருந்து வள்ளி தேவையை மறைச்சு துணி கட்டிருப்பாங்க. அப்ப சாமியுடைய முழு தேகத்தை பார்க்கலாம். அதான் இந்த 10 நாள் அந்த கொடியேறின விநாயகர் உற்சவம் அன்னைக்கு சாத்தினாங்க. இந்த 13 நாள் இப்ப புணுகு அலங்காரத்துல தான் இருக்கு. அந்த புணுகு அலங்காரம்ன்றது அவ்வளவு பெரிய விசேஷம். அப்ப முழு மேனி பார்க்கலாம் சாமி. மத்த நாள்ல கவசம் போட்டாங்கன்னு வச்சுங்க, அதனுடைய தோற்றம் தெரியாது, முகம் ஒட்டி தான் தெரியும். அப்ப சிதம்பர சுவாமிகள் ஸ்தாபனம் பண்ணி புணுகு சட்டம் சாத்தி பிளான் பண்ணாங்க. அப்பதான் அது நுட்பம்லாம் அறிஞ்சு ஜலத்தால உணர்ந்து செய்தாங்க. செய்துட்டு எதிரில சாமி வச்சிட்டாரு. அப்போ அபிஷேகம் இவருக்கு பண்ணணும்னு சொல்லிட்டு சிதம்பர சுவாமிகள் காலத்துல 4 கால பூஜையோட, நித்தியம் 4 கால பூஜை அந்த குட்டி முருகருக்கு அபிஷேகம், சாமிக்கு தீபாரம்பம். அப்போ சாமி சொல்லிட்டாங்க, நந்தவனத்துல பூக்களை மட்டும்தான் மாலை கொடுத்து அவருக்கு போடணும். வெளியில இருந்து யார் நீ ₹1 கோடி கொடுத்து மாலை வாங்கி போனாலும் அவருக்கு சாட்ட மாட்டாங்க. நந்தவனத்துல பூக்கிற மாலைகள் மட்டும்தான் அவருக்கு மேல ஏறும். அதை வச்சு அந்த ஐதீகத்தோட வெறும் துணி, வேற எதுவுமே கிடையாது. வெறும் ஒரே அந்த அவர் கட்டுறது அந்த மெத்தடு அன்னைக்கு எப்படி சாமி செய்தாரோ அதே தான் இன்னைக்கு வரைக்கும் நம்ம பார்க்கக்கூடிய அலங்காரம். அப்படி அவரு செய்துட்டு சாமி வந்து திருக்குடமுழக்கு விழா பண்றாங்க. பண்ணிட்டு துதஸ்தம்பம் நட்டாச்சு. நட்டுட்டு குடமுழக்கு விழா வெகு விமர்சையா சாமிகள் செய்யறாங்க. செய்யும் பொழுது சாமி 10 நாள் பிரம்மோற்சவம் செய்யணும். மாசி மாசம் வளர்க்கின்ற வளர்பிறையில பிரம்மோற்சவம் பண்ணணும். அப்படி நாள் குறிக்கிறாங்க. குறிச்சிட்டு 12 மணிக்கு பிரம்மோற்சவத்தை ஏற்பாடு பண்றாங்க. சாமி கொடியேற்றிடலாம் சாமி, இது மாதிரி கொடியா வாங்கன்னு சொல்லி இந்த கொடியேற்றல் உரிமை செம்பாக்கத்தை சேர்ந்தவர்களுக்கு மட்டுமே உண்டு. எப்ப சொன்னாரு, முதல் வருஷம் கும்பாபிஷேகம் பண்ணி கொடியேற்றத்துக்கு சொல்றாரு, சாமி கொடியேற்றணும், கவலைப்படாத 4 கால் வச்சுக்கிறேன்னு கூப்பிட்டு செம்பாக்கத்தார அழைச்சிட்டோம். வீர சைவர்களும் போறாங்க. போன உடனே கும்பாபிஷேகம் முடிஞ்சது. சாமி பிரம்மோற்சவம் ஆரம்பம். செம்பாக்கத்தை சேர்ந்தவர்களே வீர சைவம் 2 பிரிவு, செங்குந்தர்கள் வீர சைவர்கள். இங்க செம்பாக்கத்துல அதுதான். இவங்க 2 பேரையும் கூப்பிட்டு அவங்க பெருத்தினக்காரையும் செங்குந்தர் பெருத்தினக்காரையும் வச்சு 2 பேர்கிட்ட சிதம்பர சாமி சொல்றாங்க. பிரம்மோற்சவ விழா ஆரம்பமாகுது. இதுல இன்னைக்கு இல்ல, இனி எந்த காலம் ஆகிடும், உங்களை சேர்ந்தவர்கள் தான் இங்க வந்து கொடியேற்று கயிறு அந்த முதல் நாள் திருவிழா நீங்க தான் நடத்தி வைக்கணும்னு சொல்லி சாமி நம்மளுக்கு செய்தார்.
இங்க போகும்போது நான் உங்க ஊரே கடை வேற வழி சொல்றேன்னு சொல்லி சொன்னார் இல்லையா? அதை முதல் சாமியெல்லாம் வாக்கு கொடுத்தா செய்திருவாங்க. உடனே என்ன பண்ணார், சொல்லி அழைச்சி சொன்னார். அப்போ அந்த வருடம் ஆரம்பிச்சதுதான். ஒரு வருடம் செக்குந்தர் உறவினர்களும் அடுத்த வருடம் வீரசைவர்களும் சேர்ந்து இன்றளவிலும் 10 நாள்ல திருவிழா கொடியேறி நடக்கிறதுக்கு கயிறு முறுக்கி இங்கிருந்து கொண்டு போற கயிறை தான் எடுத்து போய் முருகராண்டை வச்சு வழிபாடு செய்து அந்த கொடியில தான் கொடியேறு. இது வந்து மாசி மாசம் நடக்கின்ற திருவிழாவுக்கு மட்டும். இப்போ சஷ்டியில புதுசா கொடி ஏத்துறாங்க. அதுக்கு முன்னாடி கொடி ஏறல. எனக்கு தெரிஞ்ச ஒரு 30 வருஷமோ நான் தான். அதுக்கு முன்னாடி இல்ல. சஷ்டி கொடியேற்றி 6 நாள் திருவிழா. அப்போ திருப்போரூர் சேர்ந்தவர்கள் செய்கிறாங்க. நம்ம சாமி நம்ம ஊர்ல இருக்கிறாரு, நம்ம பண்ண விடாது. அப்ப அந்த வருஷத்துக்கு அவங்க அந்த சஷ்டியில கொடியேறு 6 நாள் திருவிழாக்கு அவங்க பண்ணினாங்க. ஆனா சாமிகள் சொல்லிட்டு போனது செம்பாகத்தை சேர்ந்தவர்கள் மாசி மாசம் நடக்கிற இன்றளவிலும் அது நடக்குது. இப்ப நம்ம கயிறு முறுக்கி கொடுத்து அடுத்த வருஷம் வீர சைவர்கள் இப்படி மாறி மாறி இது வந்து நடக்கும். இது வந்து செம்பாக்கத்துக்காக சிதம்பர சாமிகள் சொல்லிட்டு போனாங்க. அப்பேற்பட்ட சிதம்பர சாமிகள் செம்பாக்கம் வந்து தங்கி இங்கிருந்து போய் எத்தனை வேலை செய்கிறார். இன்னைக்கு நம்ம போய் வழிபடக்கூடிய முருகர் இருக்கிறாரே ஒரு சாதாரணமானவரா, யுகம் யுகம் யுகமா இருக்கிறவர். போரி, யுத்தபுரி, சமராபுரி, இன்றைய தினத்துல திருப்போரூர்னு பேரு. திரேதாயுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம் தாண்டியும் இன்னும் நிலைக்கக்கூடிய அதே முருகர். அதே முருகர் தான் இன்றளவிலும் போய் நின்னா கிடைக்காதது இல்லை. இன்னைக்கு நான் சொல்றேன், அங்க போய் நின்னா கிடைக்காதது இல்லை. அவர் பார்த்தா பெறாத ஆனந்தத்தையும் பெறலாம். அவனை மாதிரி ஒரு சிவகுருநாதன் கிடையாது. இத்தாலியில இருந்து போன எனக்கு தெரிஞ்சு 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு சம்பவம். இத்தாலியில இருந்து ஒருத்தர் எனக்கு தெரிஞ்சவருடைய நண்பர் வரார். ஏதோ ஒரு வெளிநாடு, அவர் வெளியில ஃபாரின்லயே இருக்காரு. ஃபாரின்ல வேலைக்கு போனவர். அங்கேயே செட்டில் ஆகி எல்லா ஃபேமிலியே கூட்டு போயிட்டார். பிறந்த ஊருக்கு வரணும்னு சொல்லிட்டு தெற்கு வந்துருக்கிறார். போற கேப்ல சரி நம்ம ஃப்ரெண்டு வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வர வந்து பார்த்துட்டு இதுனா ஒரு திருப்பூர்ல முருகன் ஃபேமஸ் ஆச்சு. சரி உனக்கு வேற ஃபிளைட் டைம் ஆகுது, நீ கிளம்புறியாண்டா பாக்குறவன்றாரு வானான்றாங்க. இட்டு போய் காமிச்சுட்டு இல்ல இல்ல நான் நீ வரலாம் விட பரவாயில்ல, நான் போய் அவர் பார்த்துட்டு போனோம், இதெல்லாம் கிடைக்காது, ரொம்ப இவரை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், நான் இவரை போய் பார்க்கணும்னு சொல்லிட்டு இத்தாலி மேன் வந்துருக்கிறாரு. வந்து திருப்பூரை போய் முருகரை போய் தரிசனம் பண்றாரு. பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷம். ஒரு கோயிலை பார்த்தது திருப்தியோட நைட்டு ஏர்போர்ட்டுக்கு போய் ஃபிளைட்ல ஏறணும். போற கேப்ல திடீர்னு திருப்பூர் கோயிலை சுத்திட்டு அப்படி வெளியே வந்து செப்பல் மாட்டின்னு அப்படி 2 அடி எடுத்து வைக்கிறாரு. போன் அக்கௌண்ட்ல 1.5 கோடி வந்து விழுது. நான் சும்மா சொல்லல, சத்தியமா நடந்துச்சு. என்ன இது எப்படி வந்து விழுது இப்படியே ஒண்ணும் புரியல. இவரு அந்த இத்தாலியில இருந்து இன்னொரு கம்பெனிக்கு போயிட்டு ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் பண்ணாங்க. அந்த ப்ராஜெக்ட்ல இவங்களுக்கு திடீர்னு சக்சஸ் ஆகி அதற்கான அமௌண்ட்டை இவர் அக்கௌண்ட்ல போட்டிருக்காங்க. அது இதுவாகணும்னு அவருக்கு தெரியாது. இதுவாகணும் இல்லை. அந்த முருகனை வந்து தரிசனம் பண்ணிட்டு வெளியே அந்த செருப்பு மாட்டி 2 அடி வரல வந்து முருகன்ல அவன் அங்கேயே மயக்கம் வந்துட்டான். அவர் வந்து என் ஃப்ரெண்டுக்கு சொல்லி அவர் வந்து எனக்கு நேற்று தான் இதை பத்தி சொன்னார். இன்னைக்கு மக்களுக்கு தெரியும். இன்னைக்கு இது எப்படியோ திருப்பூர் கதை வந்துருக்கு. அங்க போய் அதான் சொல்றேன், இது பணம் பொருளா இருக்கட்டும், ஆன்ம கடை தேற்றுதலா இருக்கட்டும், அவங்க பக்குவத்துக்கு ஏற்ற மாதிரி திருப்பூர் முருகன் வாரி வாரி வள்ளல் மாதிரி வழங்கிடுவான். அவனை பிடிச்சி ரொம்ப சிவத்தை நாடி. அதனால அன்பர்களே அவனை போய் தரிசனம் பண்றதை விடாதீங்க. அது ஒரு கொள்கையா வச்சுக்க. உன் வாழ்க்கையில் எந்த கஷ்டம் இருந்தாலும் சரி, ஒரு முறை சிவா என்று என்னை மனசார கூப்பிடு. நான் அந்த பிரச்சனையை சரி செய்கிறேன். தன்னை தவிர வேறு தெய்வங்களை எண்ணக்கூடாது என்பவன் அல்ல. யாரை வணங்கினாலும் அதில் நான் இருப்பேன். அதை மறவாதே.